What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடால்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கான்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Toss Up. நம்ம திருப்பி வந்துட்டோம். Toss Up, Jiggly Boys. Jiggly. ஜிங்கிச்சா ஜிங்கி ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா ஜிங்கி. அந்த வார்த்தை பேசணும். ஓ இந்த வாரம் குக்கு 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 ஹவுஸ். பவர் ஹவுஸ். பவர் ஹவுஸ். ஆமா, அது உண்மையிலே அது லிக்கரா? அது என்னன்னு எனக்கு தெரியல. அது கீ கோட் வேர்ட் இல்ல. அது லிக்கர் பேரு தான் பவர் ஹவுஸ். உண்மையான லிக்கரா அது இல்ல படத்துக்குன்னு வச்ச ஒரு பிராண்டா? அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் கேள்விப்பட்டதே இல்ல. அத நானும் கேள்விப்பட்டேன். நான் குடிச்சதே இல்ல. சம்பந்தம் ஆனா அப்படி பவர் ஹவுஸ் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கி ட்ரை பண்ணுவோம். எதுக்கு? ஏன்னா அவர் ட்ரை பண்ணிருக்காரு. டேய், ரஜினி ட்ரை பண்ணா நம்ம ட்ரை பண்ணுவோம். அவரு 30 வருஷமா விட்டு ட்ரை பண்ணாரு. நீ 30 செகண்ட் கூட ஓடாம சில சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசி இருக்கும்போது இப்படிதான், டேய் நான் பீர் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, எப்ப? 2 நாளைக்கு முன்ன. 2 நாள் பிரேக் விட்டு 2 நாள் அவனுக்கு எவ்வளவு பெரிய கேப் தெரியுமா? நானும் பீர் குடிச்ச மாதிரி ஆச்சு. குட் பியரா? ஜிஞ்சர் பியர் இல்ல, சத்தியமா நான் ஒரு பியர் குடிச்ச மாதிரி ஆச்சு. என்ன பியர்? சாதாரண பியர். சாதாரண பியர்? ரூட் பியர்ல இல்ல, பியர் அக்கா பியர் குடிச்ச மாதிரி ஆச்சு. தொடவே இல்லைன்னு சொன்னேன் என்கிட்ட. நான் தொடவே இல்லை, அது குடிச்சது இல்ல. குடிச்சா குடிக்கலன்னு சொல்லி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஏற்கனவே நீ வந்து சிப்பா அடிச்சு ஆமா குடிச்சிருப்ப. இல்ல, நான் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இதுக்கு முன்னாடி குடிச்சது இல்ல. அதான் சொன்னேன் படத்துல இருக்கவேன். சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா டெக்னிக்கலி கரெக்ட். அவன் பிறந்ததுல குடிக்கல, சோ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி வரீங்களா? ஆனா அவங்க எனக்கு ஆனா ஆல்கஹால் என்கிட்ட இருந்திருக்கு. தெரியுமே, இந்த ஊசிலாம் போடும்போது ஆல்கஹால் ஸ்வாப்லாம் பண்ணுவாங்க. நானும் ரீசெண்டா இல்ல, எம்சிஓ டைம்ல எல்லாருமே ஒரு ஆல்கஹாலிக் தான். ஆமா, டெய்லி போடுவோம். டெய்லி சானிடைசர் அடிக்கிறது இல்ல கையில. சானிடைசர் எப்படி அடிப்பேன்? இல்ல, சானிடைசர் கொலன்னு இருக்குன்றனால இல்ல இன்னும் நல்லா தேய்க்கணும். எதை? Center, she reminds me of everything. Everything reminds me of. என்ன கொடுமை சரவணன். எங்க போனாலும் ஞாபகம் வருது. டாடி என்னால முடியல டாடி. போட்டுக்கண்டா. நில்லே. சைக்கிள் கேப்ல ஏன் அந்த பொண்ணு டேடின்னு கூப்பிடுது? இல்ல இல்லடா, இருடா சொல்லி முடிக்கல. நான் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்தேன்டா. அதான் she reminds me of daddy, I can't take it daddy. நான் இப்பவே சொல்றேன், நீ சொன்னதுல பார்த்தவன் எவனுக்கோ இந்த வாரமே அல்ல இருக்கோ இது ஒரு பான் பர்த்ல daddy I can't take it daddy சொல்லிருப்பான். daddy I can't take it. இல்ல, அவன் அந்த அளவுக்கு காமத்தோட சொல்ல. இப்ப தெரியுதா? நீ கொஞ்சம் காமத்தோட சொல்ற மாதிரி. ஓ ஷிட், நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து கமெண்ட்ஸ் படிக்கணும். தனலட்சுமி ரங்கநாதன். ரங்கநாதன் ரங்கராய சக்தி. இதுதான் டாப் கமெண்ட். என்ன போட்டுருக்காங்கன்னா, who wants to see Krish eating biryani in haunted place? உங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதான் உங்களுக்கு பிரியாணி ஞாபகமே வராது. அந்த எபிசோட் வந்து I think next week, most likely next week come out. Okay, most likely next week come out. But நான் ஒன்னு சாப்பிட்டேன், நான் பிரியாணி இல்ல. என்ன சாப்பிட்ட? அதான் அது விக்காரோட முறுக்கு. அது வந்து எங்களை வந்து கட்டாயப்படுத்தி ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்க. ஓகே, இன்னொன்று வந்து Wonder Girl. To be honest, I don't know about others, but personally, I spend 2 hours every Sunday just to watch your podcast, guys. 3 of you are visual treat for me. I enjoy watching, listening to you. Look at you. கண்களுக்கு குளிர்ச்சிலா. Love your work. Thank you so much. நிறைய பேர் வந்து நல்லா சொன்னாங்க. ஆக்சுவலி முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து என்னடா முச்சுன்னு சொன்னா, இது ஒடியா இல்ல, அவன் முத்த கொடுத்துட்டு இருக்கான். ஓ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்றனால கொஞ்சம் ஹாட் ஆக்கிட்டு இருக்கான். எதை? கண்ணை. ஐயோ சாமி. அட்டீனா ஜேம்ஸ் பாண்ட். ஏன் தெரியுமா? அவங்க அட்டீனா 007 போட்டிருக்காங்க. ஓ நீ சொல்றியா? வா, ஜேம்ஸ் பாண்ட் ஒரு பேரு. Just to clarify, Malaysia still uses hanging as the method of capital punishment. There hasn't been a switch to lethal injection. The main reason change was abolishing the death penalty, but the method of execution remains the same. Thought I'd share so the info stays accurate.
ஓ தெரியும். ஏன்னா நாங்க நினைச்சோம் அது வந்து இல்லன்னு. இல்ல இருக்குன்னு தெரியும். But it's not the main punishment. I know that is not the main punishment, but you know. ஆக்சுவலி இது 2 எனக்கு என்னதான் டிக்டாக்ல என்ன அனுப்புனாங்க. ஹாய் ஐம் தரன். சரி Did Poonen நீயே படிச்சு நீயே சரின்னு சொன்ன நானெல்லாம் வருது. Respond. Did Poonen watch Simbang Seram cause the story of Sam from Police Evo said the story there? Yes. நான் ஆரம்பத்திலேயே சொல்லும் போது அவன் சொன்ன கதைன்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அவன் சொன்ன கதை தான் அது. ஸோ அப்போ ப்ராபப்ளி அந்த சிம்பாங் சேரம் சொன்னீங்கன்னா எப்படி ஒரு கதை நீ சுட்டு அடிச்சிருக்க? துட்டு அடிக்க அதை வந்து நீயே கற்பனை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வருது. இல்லடா எல்லாத்தையும் உளறிட்டு இருக்க. அவன் சுட்டதை இவன் சுட்டுட்டான். அத சுட்டா தலை எனக்கு. The last one தர்ஷினி சரவணன். I think the caller நினைக்கிறேன். போன காலர். அக்கா ஸ்டாரி சூப்பர். நீங்க பிளான் பண்ணிய மாதிரி கண்டினியூ செய்யுங்க. சேஞ்சஸ்லாம் வேணாம். உங்க வாய்ஸ் ஐ ஹேவ் டு சே திஸ் மெடிசன் அக்கா. லவ் யூ லாட்ஸ். மெடிசனா? அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இரும்பு மருந்து மாதிரி இருக்கும் உங்களோட குரல். அப்ப ஸ்ட்ரெப்சில் இருக்கு. கர I must say thank you for giving such a beautiful story, such an incredible voice. Take care அக்கா. Purple love you. திருப்பி எனக்கு அந்த வாய்ஸ் கேட்கணும் போல இருக்கே. நான் மறந்துட்டேன். அப்புறம் நீ போன வாரம் எபிசோட் திருப்பி கேட்கணும். நீ நான் உன் குரலையும் நான் மறந்துட்டேன். ஆமா. Shanmugilan 208 YouTube fans, we want more memes. Spotify fans, why there's so much meme? ஜீவன் தூத்து மட்டும் கொஞ்சம் நேரம் நான் 108 டென்ஷன்ல இருக்கேன். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்க. எஸ் போன வாரம் செம்ம டென்ஷன்ல இருந்தேன், எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த வாரம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ இருக்கு. நம்மளுக்கு காலர்ஸ் இருக்காங்க, கதைகள் இருக்கு. ஆனா இந்த வாரம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க என்னமா பின்னைங்கள் என்ன நடந்துச்சு. பின்னைங்கள் வந்து ஏன் வந்து எல்லாரும் வந்து we supposed to meet and greet. ஆமா நீ இன்னும் சாரி வேற போட்டு பை நம்ம இன்னும் ஸ்டோரி போட்டா உங்ககிட்ட கேட்டு தான்டா போட்டு தெரியாத மாதிரி இருக்கு. அது சொல்லுவோம். நான் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி நீ ஸ்டோரி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் பை முத்தி விட்ட. எங்களுக்கு 2-3 பேர் கால்லாம் வர வந்துச்சு. நாங்க சொல்றதுக்கு முன்னே நீ சொல்லிடு என்ன நடந்துச்சு. இது எப்படி தெரியுமா சமாளிக்கிறது? ஆன்சர் தெரியாம இருந்தா அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு பதில் அவர் சொல்லுவாரு. இல்ல பிகாஸ் ரிமெம்பர் தட் நைட் வந்து நீ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்ட. 2 பேருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சு. ஏன்னா சில பேருக்கு வந்து எபிசோட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிறிஸுக்கும் பூனுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஹீட்டட் ஆயிருச்சு. ஆஃப் ஸ்கிரீன்ல நாங்க குத்திக்கிட்டோம் 2 பேரும். ஆனா அது சீன்ல வரல. நல்லா குத்திக்கிட்டோம். நீங்க குத்துறது வேற. என்ன மலை மேல மட்டும் 2 சவுண்ட் மட்டும் கேக்குது. ஆனா அந்த பண்ண அந்த திங்ஸ் காட் I think too real for a while. I think we'll talk more when the episode comes out. But it got a bit too real that I had to like we had to take we had to end the episode very quickly. And then we called it off. So அந்த episode நினைக்கிறேன் ஒரு cliff hanger மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா unexpected நடந்துருச்சு சில விஷயம். ஓகே like things that we didn't plan out. ஆனா நீங்க போற மாதிரி நான் இப்பவே சொல்றேன், நாங்களே பயந்து தான் இருந்தோம். ஒருத்த மட்டும் தான் இது என்ன கது, இது என்ன கது, அது என்ன கது, இங்க என்ன கது வச்சிருக்கீங்க, இங்க என்ன போலாம், அங்க போலாம், இங்க போலாம். அவன் ஒரு ப்ராப்பர்ட்டர் ஆள் மாதிரி ஹோட்டல் படி தேய்ச்சி என்ன கதுவா இருக்கு, ஹோட்டல்னா கதுவு தான் இருக்கும். என்ன டேபிளா இருக்கு, ஹோட்டல்னா டேபிள் தான். ஐயோ ஹோட்டல்னு சொல்லிட்டுமே என்னது அவங்களுக்கு தெரியாது நம்ம எங்க பண்ணோம். ஓ தெரியாதா? அது ஒரு மாதிரியான ஹோட்டல். ரெட் லைட் ஏரியா. அந்த நினைக்கிற மாதிரி ஏரியா நாங்க போல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ அது வேற ஹோட்டல் வேற. ஆனா ஒருத்த மட்டும் தான் actually you would have known the guest is Vika. ஆமா விக்கார் வரல. நீ போயிட்டு இருக்கவே அவன் உட்காந்துரு, நானும் விக்காரும் பின்னாடி இருக்கோம். நீங்க 2 பேரும் முன்னாடிங்க. ஒரு கட்டத்துல இருந்து நீ வந்து திறந்து எடுத்தியா, இப்படி திறந்து கீழே பார்த்தல விக்கார் அது fuck man this Chris fucking balls on this guy. Ayyo I'm stuck doing this way. I regret so much doing this. Actually அவனுக்கு வரல, அவன் கூட மாட்டிக்கிட்டான் என் கூட. ஆமா சொன்னாலும் கேட்க போறது இல்ல. Actually நாங்க பிரிஞ்சிட்டோம். ஆமா நாங்க பிரிஞ்சு வேற வேற எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு பிளான் போட்டோம். அவன் 2 பேரும் நீங்க பாத்தீங்கன்னா வா பிகிலே வா சுருதி என்ன வேணா பார்க்கலாம். இவன்ட்ட பாப்பேன், டேய் இங்க போலாம்டா. சரி போ போ. அவன் மொத கவு திறந்து உள்ள போயிடுவான். போயிட்டு எல்லாம் ரிசர்ச் முடிச்சு நினைச்சான், அப்பாடா வெளியே வரணும். டேய் இங்க ஒரு வாட்டர் இருக்குடா, வாடா கீழே இருக்கலாம். ஐயோ நீயாச்சும் பரவாயில்ல. நானும் விக்காரம் கதவு திறந்துட்டு சரி நீ தர, நான் வந்து எதுவுமே தொட மாட்டேன். சரி அப்போ வந்து கதவு நான் திறக்கிறேன். சரி நீ வந்து கதவு தட்டு. அவன் போய் தட்டிட்டு ஐயோ அது தொடுறதாச்சே
நான் இல்ல இல்ல அப்படிதான் சொன்னா தெரியுமா? எனக்கு சரி சரி ஒரு கட்டத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் பயந்தேன், அவன் பயந்தான், கேமராமேன் பயந்தான். எல்லாம் actually ஒரு டைம் அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் தொட்டுச்சு, அவன் பதறி ஓடிட்டான். தெரியும் தெரியும் அதுக்காக சொன்னேன். காம்டா டக்குனு கீழே இருக்க வேணாம். ஆனா அங்க வந்து ஆக்சுவலி நாங்க வந்து போய் அந்த பேரை அந்த இடத்த போய் ரிசர்ச் பண்ணும்போது நான் எதிர்ப்பு ஆக்சுவலி ஒருத்தன் எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போனான் திருவண்ணாமல. ஒரு இடத்துல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல கூட்டிட்டுலாம் போனான். அது போயிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ண தரமா ஒருத்தனை குடும்பப்படுத்தணும்னு இவனை தான் கூட்டிட்டு போனோம். Actually அது கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு. இது ஃபன்னா உனக்கு இருந்துச்சு மேன், நாட் ஆஸ் ஃபன்னா இருந்துச்சு. அடி குடுத்தெல்லாம் வந்திருக்காங்க. அதான் கொஞ்சம் விட்டு இருந்தா வெளியே இருக்கும். என்னது பேய் பிசாசு எனக்கும் பின்னால வெளியாயிருக்கும். அது வருதா அது. ஆனா அது ஒரு ஐ திங்க் we don't want to spoil it too much. ஆமா வந்தோனே பேசுவோம். எப்படி லோகேஷ் வந்து அமீர் கான் எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணாரோ. அமெரிக்கானே சொல்லிட்டாங்க லோகேஷ். நான் படத்துல இருக்கேன் சார். படத்துல பார்க்கும்போது என்ன ரோலெக்ஸ் 2.0 actually கூலி is actually to be honest if you take a step back this is Vikram 2.0 with Rajini. yeah. Without LCU correct. அதே படம் ஆமா. விக்ரம் 2.0 லோகேஷ் ரோலெக்ஸ் பதிலா அமீர் கான். ஆமா correct. ஆமா. என்ன விக்ரம்ல ஃபிளாஷ்பேக் இல்ல இதுல இருக்கு. ஆமா ஏன்னா அதுல திட்டு வந்துச்சு. ஆமா என்ன டிஹெச்ல பண்ண ரிலீஸ் பண்ண முடியாது சார். அடுத்த படத்தை பாட்டிடுறேன் சார். அதுல ட்ரக் ஒளிப்பாரு, இதுல இவர் தான் அந்த ட்ரக் வந்து ஏத்திட்டு போயிருக்காரு. ஒப்பிக்கிற எல்சியூல அது இல்ல RCU ரஜினி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இது என்ன அப்ப எல்லா ரஜினி படம் வரணும் என்னது கூலி. ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு வந்து கதை வந்து இருக்கே. ஆனா புள்ளியார் சொல்லியே வைக்க போறது இந்த எஸ் வியூ பூவனன். அதான் ஆர் மீடியா. உனக்கு தெரியுமா என்ன நீ உன் சேனல் ஆக்டிவா இருக்கு, இந்த சேனல் ரொம்ப ஆக்டிவா இருக்க. அப்படியா? இப்போ உங்க சேனல் அப்லோட் பண்ண போறேன் கூடிய சீக்கிரமா. இது மாதிரி தான் ஒரு வருஷம் அது கவர்மெண்ட். அதான் சில பல பிரச்சனைனால என்னால ஸ்டூடியோ போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஓ என்ன சாவி கண்ணடிச்சிட்டியா? அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல அதுல கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க. நிறைய பேர் கூப்பிட்டா வர மாட்டாங்களா? எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எல்லாம் செஞ்சு விடுறாங்க கடைசி நிமிஷத்துல. நான் என்ன பண்றது சிவாஜி? அடுத்து ஆன்லைன் பீப்புள் தான். சரி ஓகே. நம்ம உனக்கு இந்த வாரம் என்ன கதை இருக்கு? இந்த வாட்டி வந்து இது கம்போடியால நடந்த இல்ல இம்ப்ரூவ்மென்ட். என்ன இம்ப்ரூவ்மென்ட்? வேற புய்யோவா கம்போடியால நடந்த ஒரு கதை. இது வந்து ஒரு மேடுக்கு நடந்த ஒரு கதை. கம்போடியால மேடு கம்போடியால ஒரு மேடுக்கு நடந்த வந்து ஒரு கதை. ஸோ இவங்க வந்து கம்போடியால மேட் என்ன இருக்க மாட்டாங்களா? இல்ல வீட்டில் வேலை செய்யறவங்க எல்லாருமே வீட்டில் ஒருத்தங்க வீட்டில் போய் வேலை செஞ்சாலே அவங்க மேடு தான் கூப்பிட்றாங்க. ஆமாவா? அது எந்த கண்ட்ரிலும் தான் பரவாயில்ல. கண்ட்ரி மேடு வந்து வீட்டில் கேட் அந்த மாதிரி யூ திங்க் வாட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன் சர்டன் கண்ட்ரிஸ் இஸ். ஆமா அங்க இத எக்ஸ்போர்ட் பண்ண தான் அங்க பண்ணுவாங்க. வந்து எல்லாம் தன் உழைப்பை தன் கையை தன் காப்பாத்துவோம். இந்தோனேஷியா எல்லாம் அவங்களே பண்ணிக்குவாங்க நினைச்சேன். இந்தோனேஷியால இருந்து இங்க நிறைய பேர் நீங்க சோம்பேறிங்க எல்லாம் வெயிட் வச்சு. நீ இந்தோனேஷியா போயிருக்கியா? நிறைய மலேசியனா மேட்டா இருப்பாங்க அங்க. ஆமா சொல்றேன்டா. எனக்கு உனக்கு தெரியுமா? ஐ திங்க் துபாய் கத்தார் you know what is the car they use to deliver pizza? Lamborghini. Proton. ஓ என்ன Proton? No Proton. This one Kanchil or something, one of it. ஆமாவா? எதுக்கு பீஸா டெலிவரி பண்ண? பீஸா டெலிவரியா? இந்தோனேஷியாலயா? துபாய். ஓ துபாய்லயா? Dubai, I think Dubai or Qatar, one of the Middle Eastern countries. If I'm not mistaken, they use the car. But this Actually smart. The cheapest car delivery pizza. So no need to get second hand வாங்கிட்டு இந்த கார் Second hand, ப்ரொடக்ஷன்ல இல்ல. அவங்க வந்து லம்போகினி ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கஞ்சல் செகண்ட் இல்ல ஆக்சுவலி நிறைய காடி மலேசியால இட்ஸ் நாட் சோல்ட். தே வில் கீப் இட் இன் ஒன் பிளேஸ். நான் ஒரு தடவை வந்து ஃப்ளை ஒரு மூணு பார்த்தோம். அவ்வளோ காடி புதுசு எல்லாம் ஜஸ்ட் ஸ்டேயிங் தேர் லைக் பழைய காடிங்க. ஆமா நிறைய கடை ஆர்டர் பண்ணிப்பாங்க. எங்க கொடுக்குன்னு தெரியல. நான் கொஞ்சம் இல்ல டைம் இல்ல பண்ணிப்பாங்க. லைக் இஸ் cannot be sold out. ஏன்? அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அது எங்கேயாச்சும் வேற இடத்துல தருவாங்க. இருக்கலாம். மைவியில் யூகேல இருக்கு தெரியுமா? யூகே இஸ் மைவி. ஆமாவா? யா யூகே இஸ் மைவி. டாப் கியர்ல ஒரு இது பண்ணியிருக்கான். that guy yo forgot his name. oh okay மைவி வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஓ அவன் மைவிக்கு துப்பு ஆமாவா? பார்க்கலையா? நான் இதுதான் துப்புனது பார்த்தேன். Gen 2
ஓ, அந்த பெர்சோனா Gen 2 இங்கேயே துப்புவாங்க. அங்க துப்புறதுல என்ன இருக்கு? உள்ளூர்லயே துப்புழுது சார். கதைக்கு தரேன் காடிக்கு போயிட்டோம். ஆமா. ஓகே ஸோ கெம்போடியாவில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலி. ஆனால் வந்து ரொம்ப சின்ன ஃபேமிலி. ஓகே. ஓகே ஃபேமிலிக்கு மேட் தேவையா? அந்த பெரிய வீடு பார்த்துக்கணும்ல. ம். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு டாட்டர் அண்ட் தென் ஹஸ்பண்டோட அம்மா. ஸோ ஹஸ்பண்டோட அம்மா வந்து பேரலைஸ், ஃபுல் பாடி பேரலைஸ். ம். ஸோ அவங்கள அந்த வீட்டையும் பார்த்துக்கணும், அவங்க அம்மாவையும் பார்த்துக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. ம். ஸோ வந்து ஒரு 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 மேடு வந்துச்சுல. If they paralyze, right? ம் Just asking, if they paralyze, is it fair for them to leave? லீஃபா யா Really? சும்மா கடைசி காலத்தில் இருந்திருக்கலாம்ல. But isn't it அது ஒரு கொடுமை இல்லை அவங்களுக்கு? கொடுமை தான். பட் அவங்க பெயின் உட இருந்தாங்கன்னா தென் அப் டு தெம்லாம். இல்ல. பேரலைஸ் அந்த பெயின் ஃபீல் பண்ண முடியாது. The thing is that அவங்களோட கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அவங்க யங் டைம்ல வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஏன்டா ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்றோம்னு பேரலைஸ் ஆகலாம்டா? இல்ல இப்ப எக்ஸசைஸ் பண்ணாம பேரலைஸ் ஆயிட்டானா அது ஒண்ணும் பண்ண முடியாதுல. எக்ஸசைஸ் பண்ணி பேரலைஸ் ஆனா இவ்ளோ சாப்பிடாம உட்கார்ந்து கஷ்டப்பட்டு காலத்துல இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். லைக் கிறிஸ்டோபர் ரீவ்ல ஆக்சிடென்ட்ல தானே அவர் பேரலைஸ் ஆனாரு. ஆமாவா? சூப்பர்மேன். அது தெரியும். ஆனா அவர் எப்படி பேரலைஸ் ஆனது தெரியாது. அவர் குதிரைல இருந்து விழுந்து குதிரை ஆமாவா? மேல விழுந்து அந்த ஆள் யாரு குதிரை ஓட்ட சொன்னா? அந்த ஆள் தான் பறக்க முடியல. இது குதிரை ஓட்டிட்டு இருக்கான். அந்த மேடு வந்து இன்டர்வியூ போனாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வந்து இன்டர்வியூ வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து மெயின் ரூல் என்ன வச்சாங்கன்னா அம்மா பார்த்துக்கணும். ஓகே. ஓகே அம்மா வந்து குளிப்பாட்டி விட்றது அண்ட் தென் அந்த சாப்பாடு வந்து பிகாஸ் ஷி கேனாட் ஸ்வாலோ ஃபுட்னால லிக்விட் ஃபுட் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த இதெல்லாம் மாற்றி கொடுக்குறது இது எல்லாமே வந்து அவங்க ஃபுல்லாக பார்த்துக்கணும்ல. நீ பாத்துட்டியா? என்னது அவன் நீ ஸ்வாலோன்னு சொல்லும்போது அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ வீட்டை நீங்கள் பார்த்துக்கணும். பிகாஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. டாட்டர் வந்து காலைல போச்சுன்னா கிளாஸ்லாம் முடிஞ்சு டாட்டர் வந்து யூனிவர்சிட்டி படிக்குது. ஸோ முடிஞ்சு லேட் ஈவினிங் இல்லை நைட்டு தான் வரும் அந்த மாதிரி. அது கிளாஸ் முடிஞ்சு கிளாஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றிட்டு வரும். ஊர் சுத்திட்டு திட்டுறேன். அதோட காதலுக்கு எல்லாம் பண்ணிட்டு அது பாட்டியை பார்க்க உனக்கு வக்கில்ல. கதவு திறந்தா பார்க்கலாம். பாட்டியை வீட்டுல பாத்துக்கலாம். மேடு கொடுத்து மேடு பாத்தீங்கன்னா பர்சனலா திட்டுற மாதிரி. ரொம்ப ரொம்ப நாள் அடிப்பட்டு மிதிப்பட்டு பாட்டி பக்க வக்கல்ல தண்ட சொல்ற நாய. தென் அவன் பிகாஸ் ஹஸ்பண்டோட அம்மா தானே. ஸோ ஹஸ்பண்ட் சொன்னாங்க என்னென்ன சாப்பாடுலாம் கொடுக்கணும் அந்த மெடிசன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு then he said sometimes the mom will nadu night la வந்து will start to make noise. கத்துற மாதிரி will make noise. அந்த நாய்ஸ் இல்லடா. நான் வந்து விக்ரம் படத்தோட பிஜிஎம் வச்சேன். ஒரு மாதிரி பெனாத்துற மாதிரி. உங்க ஊர்ல அதான் பெனாத்துறது. பெனாத்துறது என்னது? லைக் மம்பிளிங் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? மந்திர ஊத்துற மாதிரி இருக்கு. அது லைக் தூக்கத்துல என்ன சொல்லுவாங்க? அந்த மாதிரி பூஜா பூஜா விடு பூஜா விடு பூஜாவா? இது மோனிகா பேட் ட்ரீம்ல வர்றது. ஐயோ ஐய. ஸோ அந்த அவங்க செய்வாங்க. ஸோ அந்த டைம்ல இஃப் யூ அந்த மாதிரி கத்துனாங்கன்னா யூ ஜஸ்ட் கோ இந்த மெடிசன்லாம் போய் கொடுங்கன்னு வந்து இது சொல்லிட்டாங்க. ஓகே. தென் ஓகேடா. தென் ஃபார் த ஃபர்ஸ்ட் 1 week பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 1 week வந்து நைட் வந்து வீட்டில் எல்லாரும் இருப்பாங்கனால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அவங்க வந்து மம்பல் பண்ணும்போது என்ன மாதிரி மெடிசன் இப்படி போடுவாங்க? ட்ரிப்ஸில் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங்ஸ்ல அந்த இதுல போட்டுருவாங்க. அதில் அவங்க என் தம்பி மீன் வந்து ஒரு தடவை மம்பல் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி தூக்கத்தில் மம்பல் பண்ணியிருந்தான். என் தங்கச்சி வந்து லைக் கீப் புஷிங் ஹிம் டோன்ட் டு இட். என்ன தரம் பண்ணிச்சு மம்பல் பண்ணிட்டு பட்டுன்னு அரைஞ்சிருச்சான். அது ஸ்டாப் மம்பலிங். அவன் மம்பளி அவன் எந்திரிக்கவே இல்லை தெரியுமா? ஹலோ தூங்கிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் 1 week வந்து இட் வாஸ் ஃபைன் ஓகேன்னு. ஸோ செகண்ட் வீக் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து தி சேட் வேலை விஷயமா வந்து நாங்கள் வந்து ஃப்ளை பண்ணுறோம். இது நீ வீட்டுக்கு இது 1 week நீ தான் பார்த்துக்கணும்னு. அப்போ இந்த பொண்ணு இந்த டாக்டர் என்ன பண்ணிடுச்சுன்னா வந்து வீட்டிலே நான் ஒண்டியா என்ன பண்ணுறது சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீடு தங்கிக்கிறேன்னு சொல்லி அது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கிளம்பிடுச்சு. இல்லை எப்படி வீட்டில் ஒண்டியா இருக்கியா? பாட்டி இருக்காங்க மேட் இருக்காங்க, நீ இப்படி ஒண்டியா இருக்கணும் ஒன்று ஃபீலிங் வருது. இல்லை பேசுறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி லோன்லியா ஃபீல் இருக்கு. பாட்டி கிட்ட பேசலாம். பாட்டி கிட்ட பேசலாம். ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. வேலைக்காரி கிட்ட பேசலாம். ரிப்ளை பண்ணணும். ஆனால்
அது ஒண்ணு ரிப்ளை எல்லாம் பண்ணு. ஆனா சும்மா வாய் மட்டும் தான் மூஞ்சி மட்டும் வேலை செய்யுது, வேற ஒன்றும் இல்லையா அது மாதிரி. இவன் வந்து அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் தங்கிட்டான். சோ என்ன ப்ராஜெக்ட் எக்ஸ் தான் பாட்டி Check X. எல்லா மேட்டியும் கூப்பிடுறா, இன்னைக்கு இறங்குறாங்கடா 7 நாளைக்கு. இல்ல மேடு வந்து பாட்டி பத்துக்கிறாங்க, டாக்டர் வந்து பாட்டி பண்றாங்க. ஓ ஸோ வீட்டில் கீழே ஆள் இல்லை. ஸோ ஒரு இதுக்கப்புறம் நடந்தது வந்து ஒரு 4 நாள் நடந்த ஒரு சம்பவம். ஓய்யோ யா, ஸோ 4 நாள். ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், எல்லாம் கிளம்பினோடனே தட் ஃபர்ஸ்ட் டே, ஸோ ஈவினிங் வந்து அது வழக்கம் போல் அந்த கிச்சன் எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணி இதெல்லாம் சுத்தம் பண்ணி தென் நார்மலி வந்து மெய்டு வந்து என்னன்னா வேலை முடிஞ்சோடனே வந்து ஷீல் கோ பேக். ஓகே ஷீல் கோ பேக். இப்போ சீன்ஸ் அந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லி அண்ட் தென் ஓகே வீட்ல ஆள் இல்லனால இப்ப இருக்காங்க. ஸோ தென் அவங்க ஓனர் சொன்னாங்க, நீ ஒன் ஸ்டே கெஸ்ட் ரூம் இருக்கு, நீ இங்கே தங்கிக்கலாம் Okay, அந்த மாதிரி. அண்ட் ஃபர்தர்மோர் ஒண்டியா தானே இருக்காங்க அவங்க அம்மா வேற, ஸோ நீ இங்கே தங்கிக்கேன்னு சொன்னாங்க. ஸோ என்னாச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நார்மலாக எல்லாம் முடிஞ்சிட்டு தென் வந்து நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னே இந்த மருந்து மெடிசன்லாம் கொடுக்கணும்ல. ஸோ இந்த மெடிசன்லாம் கொடுத்துட்டு அவன் வந்து கடைசியாக வந்து லைக் சில ஸ்ரீஞ்செல்லாம் போடணும். கடைசியாக அந்த ஸ்ரீஞ்சை வந்து அவ லைக் அந்த சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா வந்து கண்ணை அப்படி திறந்தாங்க. கண்ணு வேணும் கிட்டேயுமே. இல்லை ஸோ கண்ணை திறந்தாங்க. கண்ணை திறந்துட்டு தென் ஷி வாஸ் லைக், ஓ இதோ கேட்க போகிறாங்க போல அந்த மாதிரின்னு. பட் என்னன்னா ஷீஸ் பேரலைஸ் ரைட். தூங்குறது நார்மலா தூங்குவாங்க, பட் she can only move her eyeball. வசூல் ராஜ் எம்பிபிஎஸ் அந்த அந்த அது என்ன வெளிச்சத்தை பார்க்காத ஒரு ஒன்று இருக்குமே ஆனந்த். That means it's கோமாலா? கோமாவா? கோமா ஸ்டேஜ். கோமா கண்ணு ஊத்துவாங்களா? கோமா they don't know, they don't reply, they don't No, but Hey. eyeball வருமா? கோமா is you cannot. Yeah, There's only brain movement, nothing yeah, else. nothing else, right? But இது வந்து paralyzed, you can see everything, observe Just everything. that Oh. உடம்பு You just can't move. Okay, Ah. That means you can feel everything. You may be able to feel but it, you can't everything, reply. but physically you can't move it. So கை paralysis டா. இப்ப தட்டற வச்சுக்க, you sometimes it becomes numb or sometimes you can feel it, but there's no function to move it. Okay, okay. ஸோ அந்த மாதிரி ஸோ கண்ணு நவுத்துவாங்க. ஸோ தென் ஷி தாட் மேபி ஷி வாண்ட் சம்திங்னு அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே திஸ் திங் ஹேப்பன் அட் நைட் யூனோ ஒரு 9:10 மணிக்கு அவங்க கண்ணை திறந்துட்டு சீலிங்கே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. So அதான் படுத்துருந்தா அது படத்தை பார்க்கணும். சீலிங் இல்ல திறந்த அவங்க தான் கண்ணில் நவுத்தலாம் இப்படி இப்படின்னு இப்படி போகிற கண்ணு இப்படி இங்குன்னு. எப்படி இந்த அந்த அந்த கமிலன் எந்திர- கமிலன் what they call the lizard 2.0 chameleon. அது எப்படி போகும் chameleon, right? ஓகே மீலியன் இங்கிட்டு இங்கிட்டு இப்படி. இங்கிட்டு போறதுக்கு அது என்ன என்ன பாட்டி நினைச்சு பாரு, ஒரு கேள்வி படுத்துட்டு இருக்கும்போது மேலே பார்த்துட்டு கண்ணு மட்டும் என்ன கிளிச்சாதா சிஸ்டம் ரீபூட் சித்தி 10 memory 1 zettabyte. திருப்பி ஃபங்க்ஷன் ஆச்சா ரீபூட் பண்ணிட்டீங்க அப்படி. அப்படி இல்ல போனோடனே அப்ப எந்திரிக்கலாம். அப்பாடா இதுங்க கிளம்புறதுக்கு எத்தனை நாள் நடிக்க வேண்டியதா இருக்கு. நானும் எத்தனை நாள் தான் நடிக்கிறது. இப்படித்தான் நீங்க திறப்பீங்களா? இல்ல அவன் கொஞ்சம் ஒரு கேப்ல இப்படி பண்ணா பாரு, என்னடா பாட்டி என்னடா ஸோ வந்து அவங்க சீலிங் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து என்ன பண்ணாங்க, டக்குன்னு அந்த அந்த மேடை பார்த்தாங்க. தென் அது சாப்பாடு ஓட்டிட்டு இருக்கும்போது தென் ஷி ஃபெல் ஒன் கைண்ட். ஏன்னா எவ்ரி திங் பிகேம் ஸோ குவாய்ட். லைக் இப்போ நீ வந்து வெளியே நாய்ஸ்லாம் கேட்கும் தெரியுமா, அவங்க பார்த்தோன்னே அந்த சரௌண்டிங் அவள் என்ன சொன்னா, அவள் அந்த ஸ்ரீஜி ஊற்றிக்கிட்டு இருந்தா இப்படி இப்படி பார்த்தோன்னே எல்லாமே அப்படியே குவாய்ட் ஆச்சா. கலப்புறோம் பாட்டி பாரு மாசு சார் உங்க பாரு என்ன லுக்கு அடி போலி அடி சவுண்டே நின்று. அவங்க இப்படி 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 பார்த்தோன்னே எவ்ரிதிங் பிகேம் குவாய்ட். ஷீ ஃபீல் லைக் என்ன சொல்றாங்க, யாரோ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே அவங்க ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அவங்க அம்மா பார்த்து தான் இருக்காங்க, ஆனால் வேற யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே. என்ன இவங்க திரும்பி நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அது சக்கு சக்குன்னு அமுக்கி விட்டு ஷி வென்ட் பேக் டு ரூம்லாம். ஓகே கவுதெல்லாம் சாத்திட்டு ஷி வென்ட் பேக் டு ரூம். அவள் கடைசியாக ரூம் லைட் சாத்தும் போது அவங்க அந்த அம்மா வந்து ஸ்டில் அவளை தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவர் காம்பர் மாதிரி. இது வந்து இவ ரூம் வந்து கீழே இருக்கும், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த வந்து சின்னதாக ரூம் ஒரு கெஸ்ட் ரூமாக இருக்கும், அவங்க தான் படுத்துருந்தான். ஸோ நார்மலி வாட் ஷி வில் டூ இஸ் கதுவை வந்து அவள் பூட்ட மாட்டான், ஜஸ்ட் அப்படி தான் வச்சிருப்பாளா. ஸோ அவன் வந்து படுத்துருந்தேன். என்னன்னா அவங்க அந்த அந்த அம்மா வந்து அந்த மேடு அந்த மாதிரி பார்த்ததில்லை, யோசிச்சுட்டு இருந்தாங்க என்ன இந்த மாதிரி இருக்குது, ஏன் நம்மளை பார்த்தாங்கன்னு. அவள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ரூமில் யோசிச்சுட்டு இருக்கும்போது தென் ஷி ஹர்ட் படிக்கேட்லேருந்து யாரோ நடந்து வராங்க. லைக் அந்த அந்த படிக்கேட்லேருந்து
ஷிஃப்டிங் யாரும் நடந்து வராங்க. நான் வந்து then she fell. I think இந்த பாட்டிக்கு ஒரு flashback. அவ்வளவுதானா? இப்போ காப்பிரைட் அடிக்க போகுது. ஸோ யார் நடந்தது தென் அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது தென் அந்த யோசிக்கிற டைம்ல தான் அந்த ஃபுட் ஸ்டாப் கேட்டிருக்கு. இவ டக்குன்னு வீட்டில் யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்ச நேரம் அப்படி பயந்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் போகலாமா வேணாமா போலாமா. தென் என்னன்னா அந்த ஃபுட் ஸ்டாப் டக்குன்னு வந்து கரெக்டாக வந்து அவளோட கதவு முன்னுக்கு வந்து நின்றுச்சு. Okay. நின்றுட்டு தென் ஷி நோ சம் ஒன் ஸ்டாண்டிங் தான். அவள் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பெட்லேருந்து அப்படியே பார்த்துட்டு கதவை பார்த்து ஷி எக்ஸ்பெக்டட் யாராச்சும் கதவு திறப்பாங்க அந்த மாதிரின்னு இருந்துட்டு அந்த ஃபுட் ஸ்டெப் வாக்ட். என்னன்னா அவர் ரூம் கீழே வந்து அவர் ரூம் முன்னுக்கு தான் அந்த லிவிங் ஏரியா இருக்கும். நீ கொஞ்சம் ஃபர்தர் இன் போனோன்னா கிச்சன் வந்துடும். அந்த ஃபுட் ஸ்டெப் வந்து கிச்சன் உள்ள போயிட்டு கிச்சன்லேருந்து கரெக்டாக அவர் திருப்பி அவர் ரூம் நின்றுச்சு. தென் ஃப்ரம் அவர் ரூம்லேருந்து டக்கு அந்த கால் ஸ்டெப் கிச்சனுக்கு போது கிச்சன்லேருந்து இதே ஒரு 4-5 வாட்டி போயிட்டு இருக்கு. அப்படியே அவளுக்கு வந்து ஐயோ யாருன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு தென் ஷி வெயிட். அப்புறம் கொஞ்ச நேரம் சேர்ந்து அந்த ஃபுட் ஸ்டெப் அவளோட கதவு முன்னுக்கு வந்து டக்குன்னு மேலே ஏறிச்சு. அப்போ தான் வந்து அவன் என்ன பண்ண சரின்னு சொல்லிட்டு கதவு திறந்தான். கதவு வந்தா இஸ் டார்க்லாம் எதுவுமே வந்து தெரியல. அவன் அப்படியே பார்த்துட்டு யாரா இருக்கும்னு சொல்லி தென் ஷி வென்ட் டு கிச்சன் ஃபர்ஸ்ட். கிச்சன் போனால் கிச்சன் அங்கங்கே அப்படி தான் இருக்குது. தென் சரின்னு சொல்லிட்டு சரி போய் அவங்க அம்மாவை போய் பார்ப்போன்னு சொல்லி அவள் நேராக ரூமுக்கு போனான். ரூமுக்கு போயிட்டு திறந்து பார்த்தா அவங்க அம்மா அங்கே தான் படுத்துருக்காங்க. ஓகே மேபி என் பிரம்ம போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்து திருப்பி ரூமில் அப்படியே மாயா யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் மாயா. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் என்னடான்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே அண்ட் தென் நார்மலாக இந்த லஞ்ச் டைமில் வந்து இது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் என் ஒய்ஃப் யாச்சும் கால் பண்ணி கேட்பேன். இறங்குனதுலாம் ஒன்றும் கண்டுக்கல. அதெல்லாம் அது என்னன்னு தெரியல. அவள் செக் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா தான் ரூமில் இருக்காங்களே. ஸோ என்னடா யோசிச்சு பார்த்தேன் யாரோ வராங்க போறாங்கன்னு. பாட்டி திடீர்னு திரும்ப காட்ஃபாதர் அஜித் மாதிரி கால் இப்படி எடுத்து மியூசிக் ஸோ வந்து வேலை அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. எல்லாம் ஓகேவா நான் ஓகே என்ன எனிதிங் சொல்லுன்னு. தென் ஷீ சேட் இந்த மாதிரி வந்து ஆள் யாரோ நடந்துக்குனாங்க. லைக் எனக்கு ஃபீல் ஆச்சு லைக் சம்ஒன் ஜஸ்ட் வாக்ட். இது தெரில இது வந்து எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு அந்த ஃபீலடா அவங்க மனசுக்குள்ள ஃபீல் யாரோ வந்து நடந்து போனாங்க. பட் பிரம்மசா அப்படிதான் முதல் ஹஸ்பண்ட் சொன்னிச்சு. இல்லை இது வந்து ஐ கேன் ஹியர் லைக் என் ரூமில் நின்றுட்டு கதவு நின்றுட்டு கிச்சனுக்கு வர்றாங்க, கிச்சன்லேருந்து கதவு முன்னுக்கு வர்றாங்க. அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வீட்டில் ஒன்றும் இருக்காது. வீடு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறாங்க வாஸ்து சாஸ்திரப்படி பிளஸ்டான ஒரு ஹவுஸ். அதெல்லாம் உண்மை நீ தான் யோசிச்சுட்டு இருக்காத. அம்மா மட்டும் முதல் பார்த்துக்கோ. எனிதிங் அம்மா ஏதாச்சும்னா நீ எனக்கு கால் பண்ணுன்னு ஓகேன்னு சொல்லிட்டு அம்மாக்கு என்ன நடந்தாலும் கூப்பிடு, உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லடி. சிங்கி யாருக்கு ஆள் அனுப்பியிருக்கான்னு தெரியுமா? ஸோ அது மாதிரி ஸோ அந்த கீரை இது வந்து செகண்ட் நைட் வந்து இவ திருப்பி அதே மருந்தெல்லாம் கொடுத்தோடனே திருப்பி அவங்க அம்மா கணத்து வந்துட்டு லுக் அட். இப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அவளை பார்த்துட்டு அவங்க வந்து அவளை பார்த்துட்டு கதுகிட்ட பார்க்குறாங்க. கதுகிட்ட பார்த்துட்டு அவளை பார்க்குறாங்க. அவளை பார்த்துட்டு கதுகிட்ட பார்க்குறாங்க. கதுகிட்ட பார்த்துட்டு அவளை பார்க்குறாங்க. ஸோ இவ எப்படின்னா அந்த ஸ்ரேஞ்சை கொடுத்துக்கிட்டே வந்து ஷி ஃபீல்ஸ் லைக் வை ஷீஸ் லுக்கிங் நல்லா பார்க்குறாங்க. அண்ட் இந்த செகண்ட் நைட் கூட அவ மருந்து கொடுக்கும்போது இட் பிகேம் லைக் ஸோ குவாய்ட். அப்படியே குவாய்ட்டாக இருந்துச்சு. தென் ஷீஸ் நோ சம்திங் இஸ் ராங். ஏன்னா இந்த வாட்டி வந்து அவளை பார்த்துட்டு கதுகிட்ட பார்க்குறாங்க. அவ திரும்பி பார்க்குறா. திஸ் நோ ஒன் த கதுக்கு யாருமே இல்லை. சக்கன்னு முடிச்சுட்டு கீழே போயிட்டா. அதான் சாப்பாடுலாம் கொடுத்துட்டலாம் போயிட்டு கது சத்திட்டா. திஸ் டைம் ஷி ஹர்ட் அகெயின். இந்த வாட்டி ஃபுட் ஸ்டெப் வந்து மேலேருந்து கீழே இறங்கி ஃபுட் ஸ்டெப் டக்கு நடந்து கரெக்டாக கதுகிட்ட வருது. கதுகிட்ட வந்துன்னு நின்றுச்சு. ஸோ நவ் ஷீ இஸ் லைக் ஓகே இது எப்படி இருந்தாலும் கிச்சன் தான் ஓடும். அந்த கேப்பில் போய் திறந்து பார்த்தலாம் யாருன்னு. இந்த வாட்டி வந்து வாட் ஹேப்பன் வாஸ் கதவு வந்து டக்குன்னு தட்டினாங்க. ஓகே அவ டக்குன்னு எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்தா திருப்பி டக்குன்னு கவு தட்டுறாங்க. அவள் இருந்துட்டு அவள் வந்து யாரு லைக் அந்த மாதிரி அவங்க கம்போடியன்லாம் எப்படி யாரு கேட்பான்னு எனக்கு தெரில. ஆனால் இருந்தாலும் வந்து நீஹாவா சைனீஸா? ஓ யாருங்க அது தமிழ்டா. ஓ இல்ல கம்போடியா சைனீஸ் திருப்பி போடு. யாவ்னி ஓனியா யவுனி யா மாமா என்னடா பாட்டே கிரேட். நாங்க அனிருத்ரா சப்பல் பண்ணுவோம். அவரு இந்த படத்துல இருந்து பாட்டு வந்து கொஞ்ச நேரம் தான் அந்த பாட்டு you know the actual song is longer than the amount of times they used it in the movie. ஆமா கிட்டுக்கு சாங்கே பாதி ஏட்டிட்டாங்க திரும்ப. ஸோ அவ எந்திரிச்சாலா நான் கவு தட்டுறது கேட்டோன்னே கொஞ்ச நேரம் இந்த யாரும் தட்டினோடனே
எந்திரிச்சோனே அந்த கதவுக்கிட்டே பார்த்துருந்தா வெளியே இருந்து வந்து she heard a woman laughing like அப்படி சிரிக்கிறாங்க. உமன்டா நீ ஆம்பளை மாதிரி அதான் தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு அதால சிரிக்கிறாங்க. கேட்டோனே she screamed. கத்திட்டாவ கத்துனோனே கத்தி முடிச்சிட்டு லைக் அவ அது கத்தி முடிச்சு மூச்சு இழுக்கிறா தெரியுமா? அந்த டைம்ல வந்து அந்த மூச்சு இழுக்கிற டைம்ல வந்து என்ன டக்க 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 கவுத்தறிட்டு குடு அந்த 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 ஸ்டெப் வந்து மேலே ஏறிச்சு. இந்த அந்த கத்த நேரத்துல போய் திறந்து பார்த்துருக்கேன். அவளுக்கு பயம். எனக்கு எப்படி தவிர டக்கு 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 கதை நான் கேட்டேன் ஒரு கடு அப்படி இல்லடா கத்துறது மேல தட்ட போதான் பயம் வருது. பேய் பக்கத்துல வீட்டை போடு அனிரு அடுத்த பாட்டு அதுதான் பேய் பாட்டு. பேய் பாட்டா? பேய்க்கே ஒரு பாட்டு பாரு. குத்து அடின்னு கூப்பிட மாட்டாங்க, பேய் அடின்னு கூப்பிடுவாங்க. பேய் அடியா? சோ மேல விட்டா. சோ இவ என்ன பண்ணா, அவ பைட்ல இருக்கா, டக்குன்னு வந்து ஹஸ்பண்ட் கால் பண்ணா. அதாவது இந்த ஓனர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து யாரோ கவு தட்டிட்டு சிரிச்சாங்க அந்த மாதிரின்னு. தென் இட்ஸ் லைக் சரி ஈடுன்னு சொல்லி நான் என்னோட சிசிடிவியில் செக் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஃபோனில் நோண்டி பார்த்துருக்காங்க. ஐயோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி there's no one நீ இருக்காத. தென் he checked the அம்மா ரூம்லோட சிசிடிவியில் அம்மா மேலே தான் படுத்துருக்காங்க. சரின்னு வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு தென் அவள் கவு திறந்து வெளியே போனான். கவு திறந்து வெளியே போனோடனே திஸ் இஸ் வாட் ஷி அந்த என்ன எழுதிருச்சுன்னா அவளுக்கு வந்து பொண்ண வாடை, லைக் லிட்ரலி பீ வாடை, லைக் அந்த தெருவான பீ தெரியுமா? ஓகே தெருவான பீ எது பீ சொல்ற? பீ சொல்றியா? இத என்ன சாப்பிட்டு இருந்தா தெருவான பீ வரும்? இல்ல தெருவான I don't understand. When you say தெருவான பீ, you mean urine or shit? Shit. He's talking about pee. I'm talking about shit, worse shit. Like how could you have worse shit? Bloody like 7 days you could didn't. இல்ல அப்படி இல்ல, இப்படி கொலைச்சு விட்டு அதெல்லாம் வாயில சோற கொலைச்சு வச்சு அடிக்கிறது. அவன் சும்மா பேசினாலே வாந்தி எடுப்பான். அந்த அதான் தெருவான பீ. டிபி in the house. ஆக்சுவலி இந்த நேம் நல்லா தான் இருக்கு. டிபி தெருவான பீ. நான் யாரு தெரியுமா? தெருவான பீ. நான் பேண்டுக்கிட்டே போவேன், கழுவ மாட்டேன். இதெல்லாம் இது பாட்டாக்கி அடுத்த Spotify டாப்ல இருக்க. ஆமா இது நான் பாட்ட பாட்டாச்சே. சார் சொல்லுங்க சார், நான் பாடின பாட்டு சொல்லுங்க சார். இல்ல நீ இப்ப பண்றியா? 10 வருஷம் சாயா பைக்கா இருக்கானே, அவ எடுத்துட்டு சிக்கிட்டு பைக் மாதிரி உன் பாட்டு தெருவான பீ குச்சிக்கே. ஆனா நீ வருத்தப்பட வர என்ன இதுக்கப்புறம் அது சோ பொண்ண வாட அவளுக்கு என்னன்னா இப்போ ஒன்ன மாதிரி தான் அவளுக்கு வந்து வாந்தி வர அந்த மாதிரி வந்திருக்கு. தட் ஸ்மெல் லீட்ஸ் டு மேல மாடி. நினைச்சு பாரு, வாந்தியோட பீ வாந்தி வர மாதிரி இருக்கு. வாந்தியோட பீ இல்ல அவ்வளவு வாந்தி எடுத்துருக்காங்க. KFC கோம்போ பேக்கேஜா ஒரு ஃபக் அப். சோ அவ என்னன்னா என்ன அந்த ஸ்மெல்னு சொல்லிட்டு அவ போய் செக் பண்ணிருக்காளா. ஸோ நேராக வந்து அவங்க அம்மா ரூமுக்கு போய் அந்த ஸ்மெல்லு வந்து லீட்ஸ் டு த அவங்க அம்மாவோட ரூமுக்கு. அவன் நிற்கிறான், அந்த ஸ்மெல் இன்னும் அப்படியே அடிக்குது. அவரு அம்மா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதானா? ஸோ பிகாஸ் இட்ஸ் ஹர் ஜாப், அவங்க க்ளீன் பண்ணதுனால அந்த மாதிரின்னு. ஸோ வந்து இவ வந்து கதவு திறந்தா பார்க்கறதுக்கு அவங்க அவங்க அம்மா வந்து பெட்ல இல்லை பட் அந்த ரூம்ல வந்து ஸ்மெல் அடிக்குது. என்னடான்னு சொல்லிட்டு லைட் தட்டுறா. The mom ஓகே அந்த ரூம் வந்து அது கொஞ்சம் பெரிய ஒரு மாஸ்டர் பெட், ஒரு பெரிய ரூம் தான் அது. ஸோ அந்த ரூம் எப்படின்னா her bed வந்து நடுவில் இருக்கும், அல்மாரி இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். தட்ஸ் வேர் they keep their medicine and all that. அவங்க அம்மா வந்து அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னர்ல அந்த பெட்ஷீட் அப்படியே போத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சிரிக்கிறாங்க. வந்து உட்காரு, அது நிக்கிது பாரு, படுத்திருந்த நானே உட்காந்து அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க.
she got ஏன் அழுவுறீங்க? இல்ல அவங்க சிரிச்சிருக்காங்க இந்த பிள்ளை அது பார்த்து பேண்டுருச்சா. ஸோ எல்லாரும் வர பேய்லாம் எல்லாம் பேண்டு போயிட்டே இருக்காங்க. இந்த பேண்ட் ஓ பேய் இதான் பேண்ட் பேய். பேண்ட் பேய் Shit பேண்ட் goes. பேய் Shit goes. டன் 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 சரி, சரி, சரி. பேண்ட் பேய் சரி, 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 சரி. நீங்க அடுத்த அனிருத் அவர் ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது. சரி, சரி. அனிருத் இல்ல நீங்க ஹனுமன் கைன்ல. அனுமன் கை பேண்ட் Wait a minute. give me a பேண்ட் பேய் in the house. So அவங்க அம்மா வந்து அந்த அந்த பெட்ஷீட்டை போட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவ she was shocked. என்ன பண்ண தெரியல. அவன் என்ன பண்ணா போய் அந்த அந்த ஆனா சிரிச்சிட்டு எப்படி இருக்காங்க அவங்களுக்கு தெரியும்னா அந்த பெட்ஷீட் குள்ளேருந்து பொம்பளை சிரிக்குது. ஸோ she assumed that's the mom. அவ போய் அந்த போர்வை இழுத்தோனே அவங்க அம்மா பொத்தின்னு அப்படி கீழே விழுந்தாங்க. லைக் அப்படியே பேரலைஸ் ஆகி விழுந்தாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தென் அவங்க தூக்கி பெட்ல எல்லாம் போட்டு தென் she checked. Is she okay? இல்ல திருப்பி போர்வை போத்தி பாத்துருக்காங்கல்ல. போர்வை பார்த்தா போர்வை பார்த்தா போர்வை எடுத்துதான் போர்வை தான் பவர். போற பவர் இல்லடா. ஸோ திருப்பி So wait, when she fell down, when she's sitting down, she paralyzed. இப்படி தான் படுத்திருப்பாங்க. விழுந்தோடனே இப்படி கால் இப்படி வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க தூக்கும்போது அப்படியே தூக்கிட்டு போனாங்க இல்ல படுக்க இல்ல உழுவும் போது அப்படி நார்மலா சரி அது அப்படியே தூக்கிட்டு போனவன் ஏன் போர்வை பிடுங்குச்சு? எந்த போர்வை பிடுங்குச்சு? அதான் போர்வை எடுக்கும் போது தான் அவனை உளுந்தாங்க. அதுதான் ஏன்னா ஓகே இப்போ Now you see, now you don't. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஏன்னா இவங்க திறந்தோடனே பெட்ல அவங்க அம்மா இல்லையா. ஓகே. சோ மூலையில வந்து இப்போ ஒருத்தவங்க ஃபுல்லா கவர் பண்ணி உட்காந்தா you know the someone inside the blanket. சோ அங்க இருந்து ஒரு பொம்பளை சிரிக்கிற குரல் கேட்டோடனே she assume அவங்க அம்மா அங்க தான் Okay. உட்கார்ந்திருக்காங்க. Wait. Can I ask you something? Ah. Very honestly. Mm. Okay, you know someone is paralyzed, right? Mm. So you're taking care of this someone who's paralyzed. In your mind, this person is paralyzed. So you go to the room, they're missing, and there's someone sitting in the corner with a blanket covered, and they're crying or laughing. Your first response is take the blanket or take something and whack the person. The first response is close the door. No, I will Whack the person, right? no. I will investigate what is the situation. இல்ல நான் வந்து போர்வை இழுக்க தான் பார்ப்பேன். இழுத்துட்டு ஓடிடும் அதுக்கப்புறம் செக் பண்ணுவேன் ஓகே சம்திங் ஓகேவா கூடாது. பட் ஐ ஸ்டில் போர்வை இழுப்பலாம். ஓ நீ அதெல்லாம் பண்ணியா? நான் ஏதாச்சும் கம்ப கட்டை எடுத்து பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு தான் இருப்பேன். நோ அப்படி பண்ணக்கூடாது. செத்துட்டாங்கனா அது அனிமல் வயலன்ஸ். அனிமல் வைல்ட் போதுல உன்னால நிக்கு பேண்ட கூட முடியல, நீ உட்காந்து கார்னர்ல அழுதுட்டு இருக்க. என்னை எத்தனை நாள் கழுவ வச்ச வாங்கி கட்டி கொடின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பேன். ஸோ அவங்கள வந்து கீழே பண்ணுவேன். கீழே விழுந்தனால திருப்பி பெட்ல போட்டு தென் ஷி வாஸ் லைக் அந்த ஸ்மெல் எங்கேருந்து வந்துச்சு போது தெரியணுமே. the thing is பெட்ல போட்டோனே அந்த ஸ்மெல் அப்படியே மெதுவா அப்படியே லைக் இப்போ அந்த காத்தா அந்த வாடை வெளியாகும் தெரியுமா அந்த மாதிரி அப்படியே வாடை பழகிருச்சு சார். அது அப்படியே வந்து வெளியே இருக்கு. தென் ஷி லைக் என்ன போயிருச்சு இந்த மாதிரி ஒரு ஃபெப்ரிஸ் கமர்ஷியல் பாடு இல்ல ஃப்ரெஷ். அதான் அந்த பாட்டி எடுக்கிறாங்களா பாயிங்க ஃபேப்ரிக் பாய்ங்களா ஃபெப்ரிஸ் வச்சா பேரலைஸ் இருந்தவங்க பாட்டியே திருப்பி உயிரிடம் தருவாங்க. ஃபெப்ரிஸ் டேக்ஸ் த டர்ட் அவுட் ஆஃப் தி கிளீன். யா இவ்வளோ நாளா அவங்க பேரலைஸ் இருக்கிறதுக்கு காரணமே அந்த பீ வாடை தான். அந்த ஃபேப்ரிக்ஸ் அடிச்சு தான் அவங்க பேரலைஸ் போயிடுச்சு. பாரு அட்வர்டைஸ்மெண்ட் கமர்ஷியல் இது காப்பிரைட்டட், இது நீங்க எடுக்க முடியாது. எவனோ எடுக்க முடியாது. ஃபெப்ரிஸ் காரணமே நல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பாட்டி ஃபெப்ரிஸ் இஸ் வாட் சேவ் த லைஃப். அடுத்த பொம்மைலாம் தேவை. ஃபெப்ரிஸே போதுமா? போன ஃபெப்ரிஸ் பே இது இஸ் குட் வாட். இமேஜின் இஸ் க்ளீன் வாட்டர் and is disinfects. So if anyone get possessed, I just spray Febreze on them la. என் கதையில ஃபெப்ரிஸே வரல. நான் நீங்களா ஒரு ரெஸ்யூம் பண்ணி கூலில எப்படி அமெரிக்கன் தேவையில்லையோ உன் கதையில ஃபெப்ரிஸ் தேவைடா. இதுதான் லோகேஷ் கோட் நான் சொல்லவே இல்ல சார். ஸோ அங்கங்க தேடி பார்த்துருக்கேன் எந்த ஸ்மெல்ல வருதுன்னு சொல்லி தென் ஷி கெம்பேக்னா நைட் வந்து தூங்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு காலைல எழுந்திரிச்சோடனே தென் ஷி கால் ஓனர் கால் பண்ணிட்டு இதெல்லாம் நடந்திருக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னேன் சரி நான் நைட் வந்து பிகாஸ் எனக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலையே முடிக்கிற மாதிரி இருக்கு, நான் சிசிடிவியில் பார்க்குறேன் வாட்ஸ் கோயிங் ஆன். சரி ஓகே பாரு. ஸோ இவங்க வந்து எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமில் வந்து அவங்க அம்மா அதே மாதிரி தான் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கீழே போயிருக்கா. தேர்ட் நைட் வந்து என்ன நடந்துக்குன்னா சாப்பாடு கொடுத்துட்டு தென் ஷி நோட்டீஸ் த மாம் ஸ்டில் லுக்கிங் அட் எல்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது திஸ் வாட் ஹேப்பன்ஸ் நோ. அவள் வந்து சாப்பாடு அந்த ஸ்க்ரீனில் போட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து அவளையே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே அவளுக்கு தெரியுது அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்கன்னு. தென் த மூமெண்ட் அந்த கண்ணு வந்து திருப்பி அந்த கதவு கிட்ட போனோடனே ஷி ஃபெல்ட் லைக் சம்மோன் ஜஸ்ட் லைக் அந்த கதவு கிட்ட
லைக் ஒருத்தவங்க நம்ம இப்ப வேலை செஞ்சுட்டு முன்னாடி யார் நின்று அவன் தெரியுது யூ வில் ஃபீல் சம்மன் இஸ் ஸ்டாண்டிங் ரைட். அந்த கதுக்கிட்ட யார் நிற்கிறாங்கன்னு இந்த வாட்டி என்ன ஷி குட் ஃபீல். ஏன்னா நேற்றுலாம் வந்து அவங்க அம்மா சும்மா பார்க்கும்போது யாரு சும்மா பார்க்குறாங்க தான் அவளுக்கு தோணுச்சு. இன்னைக்கு வந்து கதுக்கிட்ட யாரும் நிற்கிறாங்க. ஷி குட் ஃபீல் தட். அவ திரும்புறா ஆள் இல்லை, பட் ஷி நோ சம்மன் இஸ் தேர். அவங்க அம்மா பார்த்தோன்னே திஸ் டைம் த மாம் ஸ்டார்ட் டு கிரை. அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க, அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ஆயிட்டு சக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கீழே போயிட்டா. கீழே போனோடனே தென் வந்து அவள் வந்து படுத்துங்கிட்டான். தூங்கினோடனே அவளுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு. என்ன கனவுனா, கனவுல வந்து அவங்க அந்த அம்மா வந்து அவங்ககிட்ட பேசுறாங்க. She said, எவ்வளோ சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு நீ போறியோ நீ போயிடு, இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. லைக் ஒரு ஆபத்து இருக்கு, நீ முடிஞ்ச அளவுக்கு நீ கிளம்பிடு அந்த மாதிரி. தென் ஷி ஆஸ்கிங், என்ன ஆபத்து சொல்றீங்க, எனக்கு புரியலன்னு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி சொல்லிருக்காங்க. இந்த மேடு அந்த பாட்டிக்கிட்ட பேசிட்டு கனவுல என்ன ஆபத்து, வாட்ஸ்அப் இது என்ன எனக்கு ஸ்மெல் வருது, நீங்களா அந்த மாதிரி ஓடுறீங்க அந்த மாதிரி சொல்லும்போது, நான் தான் ஓடுறேன் ஆனா அது நான் இல்லை. அது சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க, நான் தான் ஆனா அது நான் இல்லை, நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத, டோன்ட் அது கதவு தட்டினாலும் போய் திறந்து எதுவுமே பார்க்காத, முடிஞ்ச அளவுக்கு டோன்ட் பி ஹியர் அப்படின்னு இதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க இது வரைக்கும் பேசுனதே இல்லை. இது கனவுல ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது தென் ஷீ கீப் ஆன் ஆஸ்கிங் மோர் क्वेश्चन. இவங்களுக்கு கோவம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கனவுலே வந்து அவ கழுத்தை பிடிச்சாங்க. கழுத்து பிடிச்சி இஸ் லைக், உனக்கு சொன்னா கேட்க மாட்டியா, நீ இது சொல்றது நீ சொன்னா கேட்க மாட்டியா, நான் தான் சொல்லிட்டு இருக்கல, பீய வச்சு அடிச்சிரும் சொல்லிட்டேன். பீய வச்சு அடி வாயில வச்சு திணிக்கிறான். அது என்ன பம்பா, சொன்னா கேட்க மாட்டேன். ஸோ அவ கழுத்து பிடிச்சாங்க. கழுத்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே அந்த மாதிரி, நான் லியோ இல்லை சொல்லிக்கிட்டு இருக்கேன், லியோ வேணும். ஸோ அவ சொல்லிட்டு இருக்கேனே, அவ என்ன பண்ணா சோக் பண்றாள. ஸோ ஷீ குட் ஃபீல் சம் சோக் பண்றான். கொஞ்ச நேரத்திலே வேற மாதிரி சவுண்ட். அது சோக் பண்ற மாதிரி அது முக்குதா. இனி அந்த மாதிரி சவுண்ட் வரல எனக்கு. வரும்போது ஓ நீ இப்படிதான் பெண்ணாத்துவீரா, உனக்காகத்தானே உள்ளது. யுவன் ஃபேனா நீ? இவன் வந்து oh, so whenever you make music, it's actually morning la. Yeah. நீ நல்லா ஒரு நாள் இங்கு போக நல்ல கேட்டு பாரு. Oh, so actually அழுத்தி பேசினா so எல்லாரும் வாமா வந்து ஆனுங்க போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன், நான் போவேன். அந்த பீ பாட்டா, நீ இருந்தா நான் இருப்பேன். யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? அப்ப வைரமுத்து எழுதும்போது வைரமுத்து வந்து வேற மாதிரி. வைரமுத்து வந்து எழுதும்போது காமத்து அப்படி புள்ளி என்ன பண்ற, சாப்பிடுறேன் எனக்கு அது அப்படி வார்த்தையில வெளியாக்குறாரா, வார்த்தையில கம் பண்றாரு. இல்ல அந்த ஆள் பண்ணோம் உடனே திரும்ப நான் லிரிக்ஸ் விட அவ்வளவு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு now I don't even need to know who wrote the lyrics. But okay, but the thing is we all have to agree, it's damn beautiful. நம்ம மொத அப்படி It's damn beautiful. No, it's not beautiful because he wrote it. Yeah. It's beautiful the way the song was sung and composed by the you know who does this very well. உனக்கு அவங்க பாட்டுல இருந்து பீஸ் பண்ணது எப்படி தெரியுமா தெரியும் உனக்கு, நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். ஏ ரமன் does that very well. நீ ஏ ரமன் பார்த்தனா அவன் அந்த ஏ ரமனுக்கே தெரியும் அங்க டபுள் மீனிங் இருக்கு. அவர் என்ன தெரியும் பண்ணுவாரு, அந்த டபுள் மீனிங் வந்து இல்ல யாக்கி திரியில இருந்து கோரஸ்ல போட்டுருவாங்க. So he will hide it very well. Okay. He will hide it at the parts where you don't realize. இத கவனிச்சிருக்காது. So if you what if you give Vairamuthu to Anirudh, what will come out? அனிரு செத்து போயிடும். ஜோனா காந்தி தான் செத்து போயிடுவாங்க. என்னால முடியலங்க. இல்ல ஜோனிதா காந்தி தான் போயிடுவாங்க. ஓகே சோ எங்க விட்டேன், அதான் அந்த கழுத்து பிடிச்சாங்க. கழுத்து பிடிச்சாங்க. ஸோ கழுத்து பிடிச்சிருக்கும் போது தென் இப்போ நார்மலி வந்து இந்த கனவுல வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இஃப் நீ வந்து கனவுல ஒண்ணு கடிச்சுன்னா ஒண்ணு கடிக்காத, ஏன்னா ரியல் லைஃப்லயும் ஒண்ணு கடிப்பேன். கண்ணுக்கு ஒண்ணு கடிக்காத, ஒண்ணு கடிச்சா ஒண்ணு அடிக்காத, அது அடிச்சிட்டேங்க. அது வந்து லைக் யூனிட் ரியலைஸ் இட்ஸ் நலஞ்சிருச்சு சொப்பையா சொக்கு சொக்கு நாடு. என்னது என்ன இப்படி? Have you ever peed in your bed before? Of course. Yeah. Of course. யார் பெய்யாம இருந்திருப்பா? நீ பேஞ்சதே இல்ல. நான் பேஞ்சிருக்கேன். அது அவன் கேக்குறான் ஒத்துக்கீங்களான்னு ஓ பாக்க. இல்ல அதுக்கு ஏன் போய் சொல்லணும், அது எல்லாரும் பண்ணிருப்பாங்க. பண்ணவே மாட்டாங்க தெரியுமா,
நம்பவே கூடாது. எந்த மாதிரி வெட் ஆயிருக்க? சரி அதுக்கு போக வேணாங்க. You never gotten wet dreams before? அது வந்திருக்கு. வந்திருக்கு. ஆனா நீ வந்து blame வந்து மோகினி மேல போடக்கூடாது. ஏன்? அவன் போட்டால. இதுலதான் எல்லாரும் சொல்லி தப்பிச்சு போயிடுறாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலங்க, மோகினி பாட்டுல பண்ணிட்டு போயிடுச்சு. மோனி வந்து ஆட்டிட்டு போயிருச்சுங்க. மோனிகா அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சுங்க. மோனிகா நீ இப்படி பண்ணிட்டு மோனிகா கூட பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுற, அது மேல போட்டுற. ஆமா. மோனிகா என்ன பண்ணுச்சு? மோனிகா மேல என்ன போட்ட? அதான் மோகினி தான் மோனிகான்னு மாத்துற. ஓ மோனிகா வந்து இறங்கி வந்தாச்சு. சோ அந்த கழுத்து பிடிக்கும் போது she felt real what என்னன்னா அவ டக்குன்னு வந்து கனவுல இருந்து அவ தெளிஞ்சிட்டா. தெளிஞ்சோனே பாக்குற உருவம் வந்து அவங்க அம்மா வந்து அவ கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. லைக் ஷீ இஸ் choking. என்ன பண்ற? இல்ல ஃபீல் பண்ற அவங்க பார்வையில. அது ட்ரான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதுல நீ அவங்க அம்மா வந்துட்டாங்க, வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. திஸ் டைம் இந்த அந்த அம்மா வந்து அந்த மேரி கிட்ட சொல்றாங்க, நீ வந்து நாளைக்குள்ள நீ இந்த வீட்டு விட்டு போலனா நீயும் இன்னொரு மேட் நிலைமை தான் உனக்கும். அப்படி சொல்றாங்க. இன்னொரு மீன் நிலைமை. இன்னொரு மேட் நிலைமை தான் உனக்கும். இஸ் இட் லைக் அந்த மாதிரி சொல்லுங்க. இஸ் லைக் என்னன்னு சொல்லிட்டு லைக் ஷீ choked and then விட்டுட்டு ஓடிட்டாங்க. டேடி ப்ளீஸ். ஸோ அவ அப்படி ஷாக்ல இருக்கா. ஷாக்ல இருந்தோடனே என்னன்னா டக்குன்னு வந்து அவளுக்கு கால் வருது. யார் தெரியுமா? அந்த ஓனர். ஏன்னா அவன் தானே சொன்னான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் சிசிடிவி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சிசிடிவி பிடிச்சோம் எதெல்லாம் சிசிடிவி. ஸோ இதெல்லாம் சிசிடிவி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இமிடியட்லி கால் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் நெய்பர் கால் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஸ்டே அட் ஹவுஸ். நான் வந்து நாளைக்கு மார்னிங் நான் வந்துடுவேன்னு சொல்லி வில் டாக் அபவுட் திஸ். இவன் நேரம் நெய்பர் வீட்டுக்கு போயிட்டான். நெய்பர் வீட்டு போனோடனே தென் நெய்பர் வந்து உள்ள கூப்பிட்டாங்க. அந்த பக்கம் நெய்பர் வந்து லைக் ஒரு பெரிய ஃபேமிலியா இருந்தாங்க. Suveda, didn't the fellow got shocked seeing his mother walked in and choking someone? No, by ஷாக் ஆகல. ட்ரீம் தானே. இல்ல இவ தெளிஞ்சோனே அவங்க அம்மா தான் கழுத்து பிடிச்சிருந்தால. தெளிஞ்சோனே இத்தனை அந்த பொம்பளை பேர்லெஸ் சொல்லிட்டு ankles னு சொல்லி பண்ணிட்டு. சோ இப்போ என்னன்னா அவன் ஷாக் ஆகல. ஏன்னா அது வந்து அவனுக்கு தெரியுது. he knows. நெய்பர் வீட்டுக்கு போனா தெரியுமா? அந்த நைட் தான் வந்து அந்த நெய்பர்ஹுட்லயே அவ கடைசியா இருந்தா. நெய்பர் வீட்டு போகும்போது அந்த வீட்டு ஓனர் வந்து கூப்பிட்டு வந்து அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. உனக்கு எப்படி வந்து லைக் இந்த வீட்டுக்கு தான் நொட்டுனோன்னு நீ எப்படி வந்த, அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு தான் நீ மேடா வந்து வேலை செய்யணும்னு உனக்கு எப்படின்னு. இல்ல எனக்கு வந்து கால் வந்துச்சு. லைக் பிகாஸ் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஜாப். ஓகே. அண்ட் தென் எனக்கு ஒருத்தவங்க மூலியமா வந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி வீட்டில் மேட் ஆள் பார்க்குறாங்க. ஸோ நான் அதுக்கு தான் நான் போனேன்னு. தென் he said I'm just warning you, முடிஞ்ச அளவுக்கு இப்பவே நீ கிளம்பிடு. என்ன கிட்ட ஏன்னு that house right அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே வந்து 2 மேடு இப்படி வந்து they just disappear. அவங்க காணோம், அந்த மேடே காணோம். ஸோ இந்த மேடு எல்லா மேடுமே வந்து she said அவங்க காணா போகிறதுக்கு முன்னே வந்து they will hear 2 பொம்பளை குரல் வந்து கத்திக்கிட்டே இருக்குமா அந்த நைட்டு. ஓகே. ஸோ கத்தி வீடு ஜாமம் கட்டப்பட்ட உடஞ்சோடனே அவங்க வந்து ஜன்னலேருந்து எட்டி பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு. சத்தம் மட்டும் தான் கேட்கும். கட்டப்பட்டலாம் வந்து சத்தம்லாம் கேட்குமா. காலில் வந்துருச்சோடனே ஏர்லி மார்னிங்கே வந்து ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுவாங்க. இது கரெக்டாக நடக்கும்போது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மகளும் வந்து அந்த வீட்டோட காலி பண்ணிடுவாங்க. மேடும் அவங்க அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. இதுதான் வந்து 2 மேடுக்கு நடந்த கதை. அந்த 1 வீக் வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க, மேடும் அவங்க அம்மா தான் இருப்பாங்க. அந்த 3rd 4th டேயில் வந்து இந்த மாதிரி சத்தம்லாம் போட்டோடனே அந்த ஏர்லி மார்னிங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. வந்துட்டோடனே எல்லாம் நார்மல் ஆயிரும். ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு ஒரு புது மேடு வந்தா அந்த மாதிரி. அப்புறம் நம்ம பேசும்போது நாங்கள் வந்து அப்புறம் அந்த பழைய மேடு காணோம். ஏன்னா ஏற்கனவே சத்தம் போட்டாங்க, மேடு காணோம். நாங்கள் போய் கேட்கும்போது அவ ப்ராப்ளமேட்டிக், பழைய தூக்கி அவன் மேலே போட்டுருவான். அவ செம்ம ப்ராப்ளமேட்டிக்கு, லைக் ரொம்ப இந்த சின்ன சின்ன காசுலாம் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கா. தென் வி ஃபவுண்ட் அவுட் தட் ஷீ இஸ் பீன் ஸ்டீலிங், சின்ன விஷயம் திருடிட்டு இருக்கான்னு சொல்லி நாங்கள் கிளம்ப சொல்லிட்டோன்னே. பட் ஷீ நோஸ் அவ கிளம்ப சொன்னா ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கோம்ல, கிளம்புறாங்க அந்த மாதிரி. அந்த எதுவுமே இல்லை. சத்தம் வரும், அந்த மேடு காணாம போயிடுவாங்க. தென் சஸ்பெக்ட் என்ன அவங்க வந்து சொல்றாங்கன்னா, அப்பரண்ட்லிலா அந்த நெய்பர்ஹுட்ல வந்து என்ன டாக் இருக்குன்னா, அம்மாவும் பையனும் வந்து தே டூ விச் கிராஃப்ட். அம்மாவும் பையனும் விச் கிராஃப்ட். அந்த ஓவரா ஆனதுனால the mom become paralyzed. Now the son is doing the bomo stuff. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா அவன் வந்து whenever he goes out right, so the mom வந்து எப்படின்னா she needs a blood sacrifice. ஓகே. ஸோ எவ்ரி டைம் they'll call இந்த மாதிரி மேடு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த கரெக்டாக ஃபியூ டேஸ் அந்த 1 வீக் மட்டும் நல்லா மிங்கிள் பண்ணிட்டு குடும்பமே வந்து அப்படி
கிளம்பினோடனே the mom will somehow அவங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி possess ஆகி she'll consume the meat. She'll eat the meat. என்ன விவசாய கட்டு ஃபேமிலியா இருக்கு. So another son மேடே காணோம். So it's lucky that you came out. அவ கரெக்டாக சொன்னா உனக்கு வந்து கண்டிப்பாக ஓனர் கால் பண்ணியிருப்பாளே. கால் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரேன்னு சொல்லியிருப்பாளே. வரேன்னு சொன்னாங்க. அந்த அது மாதிரி திருப்பி சாத்தமே. ஆனா அப்ப ஏன் காலிங் பெல். இப்ப அவங்க தான் சாப்பிடுறாங்கன்னா அப்ப அவங்க ஏன் வந்து No, இது வந்து ஒரு assumption. இதுதான் நடக்குதுன்னு தெரியல. பட் they assume இந்த மாதிரி அந்த நெய்பர்ஸுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ I'll tell you what's going to happen. இந்த மாதிரி நடந்துச்சா they said ஒரு 2-3 days கொஞ்ச நேரம் இங்கே வீட்டில் ஆள் இருப்பாங்க. I'll try to settle your payment சொல்லுவாங்க. ஆனால் அந்த 2-3 days something will happen to you. ஸோ உன் சேஃப்டிக்கு இஸ் பெட்டர் உனக்கு யாராச்சும் இம்மீடியட் கான்டாக்ட் எமர்ஜென்சி கான்டாக்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கால் தேம். நீ இந்த இடத்த விட்டு நீ வந்து கிளம்பிடுனு. ஓகே. ஸோ அவள் வந்து ஏன்னா இதுக்கு முன்னே கான்டாக்ட் அவள் அங்கே ஒருத்தவங்க கிட்டேருந்து வேலை எடுத்தால. ஸோ அவள் டக்குன்னு கால் பண்ணி நீ இப்போயே வந்து என்னைய கடத்திட்டு போகணும்னு சொல்லி அவள் ஏறி தென் ஷி லெஃப்ட். அவள் அந்த வீட்டுக்கு போயிட்டா. ஸோ அந்த வீடு இன்னும் கடைசியாக சொல்லும் போது அந்த வீட்டில் இன்னும் ஆள் இருக்காங்க. பட் they don't know whether the mom is still so alive. she abandoned the lady. அன்னைக்கு நைட் ஆகும். What happened to the daughter? அவள் திருப்பி வந்துருவா. அவ்வளோதான். அது எப்படி வந்து வீட்டில் இருக்கா? இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து அவ சொன்னா நான் அந்த நைட் நேபர் எப்போ இந்த கதையை சொன்னாங்களோ நான் அந்த நைட்டாக என் ஃப்ரெண்டு கால் பண்ணி நான் காடி ஏறி கிளம்பிட்டேன். All the mate disappear like this. 2 மேட் இந்த மாதிரி டிசப்பியர் ஃப்ரெண்டு கூட்டி போய் கிளம்பி போயிடுவாங்க. வீட்லயே டிசப்பியர் ஆயிட்டாங்க. ஸோ இப்படின்னு கம்போடியா இப்போ ஆனால் உண்மையிலே காண போயிருந்தா போலீஸ் எப்படி அவங்க தெரியல. அது இட் குட் பி லைக் என்ன சொல்லுவாங்க அந்த இல்லீகலாக வருவாங்க. இந்த ஒரு பெர்மிட் இமிகிரேனான்னு தெரில. பட் லைக் எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி குட் பி தட் கைண்ட் ஆஃப் குரூப்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ காணா போனால் கூட ஓகேலாம். ஸோ உன் கதையில் வந்து அந்த மேடு வந்து தப்பிச்சிட்டாளா? எந்த மேடு தப்பிச்சிட்டாளா? அவ தேர்ட் டைம் லக்கி சாம் பண்ணுவாங்க தெரியுமா? தேர்ட் டைம் இஸ் த சாம். அந்த மாதிரி மூணாவது கிளம்பிட்டாளா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு காலர் இருக்காங்க. காலர் யாருன்னு தெரியல. ஆனால் வழக்கம் போல டிக்ரீஸ் இந்த வாய்ஸ் கொஞ்சம் மாற்றி பேசு. ஓகே டன். ஹலோ யார் பேசுறது? யார் பேசுறது? அன்சிகா. அனுஷ்கா எல்லாம் இருக்கும். உங்க பேரு கிரீஷன் தானே? எப்படி கண்டுபிடிச்ச? அப்போ உன் குரல்ல வாடா. அப்பயே ஏன்டா குரல்ல மாத்தி பேசுற? ஹாய் உங்க பேர் என்ன? என் பேரு சொல்ல வேணான்னு இருக்கேன். சொல்ல வேணான்னு இருக்கீங்க. அப்ப உனக்கு ஒரு பேர் வச்சுக்கடா. அப்பா அம்மா பேர் வைக்கலன்னு ஆசைப்படுறல. இப்போ உனக்கு ஒரு பேர் வச்சுக்கோ. உன் பேர் வந்து இன்பா. ஓகேவா? இன்பாவா? நான் சூர்யான்னு வச்சுக்கலாம். சரி அப்ப நீ மோதியே சொல்லிருக்கலாம் சூர்யான்னு. சொல்றா சூர்யா. எப்போதும் போல வழக்கம் போல இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். நடுவுல கட்டம் போட சட்டை போட்ட பூனன் இருக்காங்க. ஹலோ. அங்க தொங்கல்ல வந்து ஜிப்பா போட்டு ஜீவன் இருக்காங்க. வணக்கம். நீங்க உங்களோட வரலாறு ஆரம்பிச்சுட்டு கதைக்கு போலாம். என்ன சொல்றது, எனக்கு இப்ப 21 வயசு. ஓகே. முழுசா சொல்லணுமா இல்ல ஷார்ட்டா? இல்ல ஷார்ட்டா முடியும். 21 ஷார்ட்டா தான் இருக்கு. இதுக்கு மேல எப்படி இழுக்க போறீங்க? வர நீங்க சொல்லுங்க உங்க கதையை ஷார்ட்டா சிம்பிளா சொல்லுங்க. நாங்க ஏதாச்சும் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் கடைசில Q&A வைப்போம். ஓகே கொஞ்சம் லைட்டா ரிவர்ஸ் இருக்கு இருந்தாலும் இவ்வளவு சில்லா சொன்ன சொல்லு. சோ பிரீத் இன் பிரீத் இன் பிரீத் அவுட். எதுக்கு வந்தேன்னு சொல்லு. பொண்ணு வேணுமா? கதை இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு பிஃபோர் கோவிட் ஸ்டார்ட் ஆனிச்சு. இது வந்துட்டு என்னோட கசின் பிரதருக்கு நடந்துச்சு. இந்த கதை டாபிக் வந்துட்டு பேரு என்ன வச்சுக்கோன்னா LGBT கேர்ஸ்னு வச்சுக்கலாம். LGBT கேர்ஸா? செம்ம கதை. இது காதல வர வேண்டியது இங்க வருது. அதான் எனக்கு புரியல. வர காதல கதெல்லாம் இங்க வருது, இங்க வர கதெல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. யோ கதையில பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்குன்னு சொல்லலாம். இருக்குன்னு சொல்லலாம். சரி நீ சொல்லி நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அவர் வந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்சிருக்காரு. அவர் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைலாம் இருக்கு அவருக்கு. சரி திடீர்னு வேலை இல்லாம போயிடுச்சு. வேலை விட்டு தூக்கிட்டாங்க. இல்ல வேலை விட்டு எல்லாம் தூக்கல, அவரே சும்மா நின்ட்டாரு. எந்த ரீசனும் எதுவுமே இல்ல, அவரே சும்மா வேலை விட்டு நின்ட்டாரு. என்னடா திடீர்னு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, திடீர்னு நிக்கிறாருன்ட்டு அந்த
அந்த சிகப்பு தொப்பி. அப்புறம் உங்க ஒய்ஃபும் வந்துட்டு என்னடா திடீர்னு இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ், காடி வீடு இதெல்லாம் இருக்குது, அப்பயும் வேலை விட்டு நின்ட்டாரு. இவங்களும் வந்துட்டு நினைச்சிருந்தாங்க. அப்புறம் நின்ட்டு திடீர்னு பிசினஸ் திறந்தாரு. ஏதோ ஒரு மீன் கடையா ஏதோ ஒரு பிசினஸ் செஞ்சாரு. அதுவும் ஒழுங்கா ஓடாம அதுவும் 2-3 மாசத்துலயே சாத்திட்டாரு. வீட்லயே தான் படுத்து கிடந்தாரு. ரூம்லயே சாப்பிட்டு இருந்தாரா? வீட்லயே தான் படுத்து கிடந்தாரு. அப்படியே வீட்லயே சும்மா வெட்டியா வீட்ல சும்மா இருப்பாங்க. இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சொல்லாம சொல்றாருன்னா, வீட்ல தண்டு சோறா உட்காந்துட்டு இருந்துச்சு, எந்த வேலையும் பண்ணாம எதுவும் புடுங்காம உட்காந்துட்டு இருந்தான்னு மரியாதையோட சொல்றான். அப்படிதானே? அப்படித்தான். அப்படி சொல்லலாம். அதேதான். திடீர்னு என்ன நடந்துச்சு, ஒரு 2019 அப்ப இருக்கும். திடீர்னு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவருக்கு ஐ திங்க் ஒரு 37-38 இருக்கும் அவருக்கு வயசு. ஓகே. திடீர்னு 37 37-38 37 ஆயிட்டமா? இல்ல சொல்லும்போது திடீர்னு என்னன்னு தெரியல 37 ஆயிட்டாரு. எப்படி? நான் நேத்து தான் 30 இருந்தேன். இன்னைக்கு எப்படி 37 ஆவன? எந்திரச்சோனே. அப்புறம் வந்துட்டு என்னன்னு தெரியல, எனக்கு வந்து என்னோட வயசு அந்த டைம் வந்து ஒரு 19-18 இருக்கும், 18-17 இருக்கும். 19-18-17. அப்ப அந்த ஏஜ் குரூப்போட பாய்ஸ் கூட வந்துட்டு ரொம்ப சுத்துவாரு. அவனுங்க இப்ப கிறிஸ்துமஸா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், ஏதாச்சும் வீட்டுல ஓபனா செஞ்சா மொத்த கேங்கா வந்துருவானுங்க. ஒரு டீனேஜர்ஸ் எல்லாம் பாய்ஸ். என்னோட இவருக்கு இவ்வளவு கூட்டாளி இருக்கு, எப்படிதான் இவரு இவ்வளவு கூட்டாளி இருக்கு? அவனுங்களும் வந்துட்டு ஏதோ ஒரே வயசு மாதிரி இருக்க மாதிரி பழகுவானுங்க இவர்கிட்ட. அப்பனா அண்ணா அவ்வளவு வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த சும்மா வருவாங்களா? அந்த ஜென்சி ட்ரெண்ட் கூட அப்படியே பிளெண்டிங் பண்ண பாக்குறாரு போல. அதனாலதான் ஜென்சில பொண்ணுங்க இருந்தாங்களா? பொண்ணுங்க இல்ல, எல்லாமே காய்ஸ் தான். எல்லாம் காய்ஸா? சந்தேகமா இருக்க. சும்மாவே அவரு ஒரு கட்டத்துல ஒய்ஃப் கூட பிள்ளைங்க கூட வெளியே போக மாட்டாரு. வெளியே போனா இந்த பசங்க கூட தான். பசங்க கூட போறது, சாப்பிடுறதும் பசங்க கூட தான். பசங்களுக்கு ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி இவரோட பேக் ஸ்டோரி வந்துட்டு இவருக்கு கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லைண்ணே. அவருக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா? இது நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன் சார். நீங்க பையனுக்கெல்லாம் கூட்டு ஜென்சில பொண்ணு இல்லைன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு. கணிச்சிட்டாச்சு. விருப்பம் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து சண்டைன்னு தான் இருக்கும் வீட்டுல. பொண்ணடிக்கும் புருஷன். அந்த நல்லாவே தெரியும், பார்த்தாலே தெரியும் அங்க காதலே இல்லைன்னு நல்லா தெரியும். அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு தெரியும். தெரியும். எத்தனை தெரியும்? இப்பதான் தெரியுது அவர் ஏன் வேலைக்கு போனேன்னு. ஏன்னா வீட்லயே வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஜாப் தான் அது. 7 வருஷம் கழிச்சுதான் பிள்ளைய பிறந்துச்சு திருப்பியும் பேக் டு இந்த பிரசன்ட். அப்ப அவங்க வந்துட்டு கூட்டாளி கூட எல்லாம் சுத்திக்கிட்டு பசங்க கூட சுத்திட்டு போயிரு. அதுல ஒரு பையன் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான் அவர் கூட. எவ்வளவு க்ளோஸ்? 1 மில்லியன். முதல்ல வந்துட்டு வீட்டுக்கு அப்பப்ப வீட்டுல வந்து தங்குவான், ஹால்ல படுத்துவான். வைஃப் ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? வைஃப் எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சாதாரண பையனுங்க தானே, பரவாயில்ல சின்ன பையனுங்க அவனுங்க, சும்மா லேப்பா பண்ண வரானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் மடியில படுத்துக்குவான், மேல படுத்துக்குவான். அப்புறம் அவர் மேல படுத்துக்குவான். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ல தான் ஸ்டாண்டிங் பண்ணிருக்காங்க. அப்புறம் அப்போ வந்துட்டு இந்த பையனும் அவங்க வீட்டுல வந்துட்டு சரியான பிரச்சனையா இருந்துட்டு போல. இவன் வந்துட்டு வீட்டுல வந்துட்டு சண்டை போட்டாங்க, அப்பா அம்மா கூட சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து தங்கிட்டான். ஒரு 2-3 மாசமா தங்கி இருந்தான். அப்பன்னு பார்த்து கரெக்டா கோயிட் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, லாக்டவுன். ஐயா வசதியா போச்சே. ஹால்ல படுத்துருந்த திடீர்னு அண்ணனோட மாஸ்டர் பெட்ரூம் வைஃப் கூட படுப்பாங்களே, அவரு கூட படுத்த ஆரம்பிச்சிட்டான். எப்படி நடுவுல? எனக்கு என்ன தெரியும் கிடைச்சு, அண்ணனோட மாஸ்டர் பேர் பண்ணானே, மாஸ்டர் பெட்ரூம். உனக்கு அதான் கேட்டுச்சு. இல்ல எனக்கும் அதே மாதிரி தான் கேட்டுச்சு. உனக்கும் இஸ்கிஸ்கின்னு தான் கேட்டது, எனக்கும் இஸ்கிஸ்கின்னு தான் கேட்டது. சரி, கீரா வந்து பெட்ரூம்ல வந்து அவன் வந்து படுக்க ஆரம்பிச்சான். அவன் படுக்கல, அவரே வந்துட்டு வா என் பெட்ரூம்லயே படுத்துக்கோ, நீ ஹால்ல படுத்துக்க சொல்லிட்டு
சரி அப்படிதான் சொல்றான்னு பார்த்தா அவரு சொல்லியிருக்கலாம் இந்த அந்த ஒரு ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்ன பண்ணாரு, இதுதான் நட்பு. வேற விதமான இது நட்பு இல்ல, இது கருப்பு. கருப்பு கற்பு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க ஒரு டாய் ரூம் இருக்கும் அந்த பையனுக்கு. டாய் ரூம் யாருக்கு? நீ இப்பே சொல்லு, இது என்ன கதை? நீ காதல கதை வர வேண்டியதா இல்ல டாஸ் ஆகுது? நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துறீங்க. கேளுங்க, டாய் ரூம் ஒண்ணு இருக்கும். அந்த டாய் ரூம், அந்த பையன் விளையாடுற டாய் ரூம்ல போயிட்டு மெத்தைய போட்டு தெளிவா சொல்லு, எந்த பையன் விளையாடுற டாய் ரூம் இது? அவரோட சொந்த பையனோட டாய் ரூமா? அவருக்கு ஒரு பையன் இருக்கானா? அப்படி சொல்ற டாய் ரூம்னா ஒரு BDSM திறந்து வச்சுட்டு 50 Shades Grey மாதிரி வாடா உள்ளுக்கு வா மோனோபோலி விளையாடலாம். டாய் ரூம்ல வந்து மெத்தைய போட்டு பொண்டாட்டியும் பையனும் நீங்க எங்கேயே படுத்துக்கோங்க, இந்த பையன் என் கூட படுத்துக்குவான் சொல்லிட்டு பொண்டாட்டி சொந்த பிள்ளையும் டாய் ரூம் கன்பிட்டாரு. மெத்தைய போட்டு. இவர் வந்து இந்த பையன் கூட டாய் விளையாண்டுட்டு இருக்காரு ரூம்ல. இல்ல ஊம்பலையா? இல்ல ஊம்பல. அப்புறம் இப்ப லாக்டவுன்ல இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இவரு வந்து அந்த பையனுக்கு என்ன வயசு? அந்த பையனுக்கு என்ன வயசு? சொன்ன 19 18 வயசு. அந்த பையனுக்கு 19 இருக்காது, ஒரு 17 18. that is crime, no? அதான் கிரைம். அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். கிரைம்ன்ட்டு அப்படி சொல்ல நினைக்காத, அப்படிதான் சொல்லணும். எனக்கு தெரியல, இவன் வந்து அவர் மனிபுலேட் பண்ணானா இல்ல அவர்தான்? இல்ல அவர்தான் அந்த அவர் இல்ல, தட் ஃபெல்லர். அப்புறம் இந்த பையன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க? இல்ல இப்ப அவர் சின்ன பிள்ளைய வந்து பையனை ரூம கூப்பிட்டாரு. அவருன்னா எந்த அவரு? கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அவரா பிரிட்ஜ்? ஓ இது அவரா பிரிட்ஜா? அவுத்திட்டு பிரிட்ஜ் கட்டறாங்க. நம்ம ரெண்டு பேரும் பாலம் கட்டி விளையாடுவோமா? இப்படி பாலம் கட்டி அப்படியே பிடிப்பாங்க. சரி, ரூம் கூட்டி போயிட்டாரு. அப்புறம் அவன் அவர் கூட தான் படுத்துப்பான், அவர் கூட தான் வெளியே போவாரு. சாப்பாடு ஜாமான் எல்லாமே க்ரோசரி எல்லாம் பொண்ணு கிட்ட லிஸ்ட் கூடி நானும் இவனும் போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு எல்லாமே அந்த பையன் கூட தான். உங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிருச்சு. இவன்கிட்டயும் வந்துட்டு யூஸ்வலாவே இவங்க அவ்வளோலாம் பாத்துக்க மாட்டாரு, அவ்வளவு பாசம்லாம் இல்ல. ரொம்ப ஃபிஷியா இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நீலா இருக்கு, இல்ல ஒரு சல்மனா இருக்கு, ஒரு தெங்கிரியா இருக்கு, ஒரு ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒரு ஃபிஷியா இருக்கு, ஹாபர்ல இருக்கு. இந்த தேவா பத்தி தெரிஞ்சோ அந்த கேள்வி கேட்கிறேன். அதான் பண்றீங்களா உங்களை சேட்டைய? அப்புறம் வந்துட்டு எங்க சொந்தக்கார அண்ணனோட அம்மா அப்பா கிட்ட வந்து மாமனார் மாமியார் கிட்ட வந்துட்டு கேட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பையன் வந்து வச்சுக்கிறாரு, எங்களை வந்துட்டு வேற ரூம்க்கு அனுப்பிட்டாரு, நாங்க வந்துட்டு தனியா வந்துட்டு தூங்கி இருக்கோம், ஏதோ ரெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டுல. அப்போ அவங்க வந்துட்டு இதெல்லாம் சகஜம் தான், அவன் பொண்ணா வச்சிருக்கான், பையனை தானே வச்சிருக்கான். இது வந்து யார் சொல்றா? இது யார் சொல்றாரு? இது மாமனாரும் மாமியாரும் சொல்றாங்க. நல்ல மாமியார். குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு மாமனார் மாமியார் தான் LGBTQ நல்ல வேலை செய்யும். ஆசீர்வாதத்தோட வாழுங்க. ஆசீர்வாதத்தோட எனக்கு ஒரு பேர பையன் கொடுத்துட்ட, நீ அது போதும், அது போதும் பிரச்சனை. அதுக்கு பிறகு பையனோட நீ என்ன பண்ற நீ பண்ணிக்க. அப்புறம் வந்து லாக்டவுன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. அந்த மிலிட்டரி டைம்ல கொஞ்சம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இங்க ஸ்ட்ரிக்டா இல்லையே. நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். லாக்டவுன் ஸ்ட்ரிக்ட் ஆனோனே ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது மிலிட்டரி எல்லாம் ரொம்ப இது பண்ணி இருக்கும்போது அவருக்கும் இந்த பையனுக்கும் மிலிட்டரி எல்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்துல லாக் பண்ணாங்க certain ஏரியா. ஆமாவா? உனக்கு தெரியுமா certain ஏரியா they lock you, they don't allow you to go out. அந்த பாப் பாய் இல்ல இவன்ட்ட சொல்லாத. லவ் லாக்டவுன் போய் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் போயிட்டு வந்தவான். தெரியும்ல. அது போயிட்டு அங்க போயிட்டு இப்போ டெட் ஆன் இது. அப்புறம் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருப்ப இவருக்கும் அந்த பையனுக்கும் என்ன இது இருக்குன்னு தெரியல.
திடீர்னு வீட்ல இருந்து காண போயிட்டாரு ஒரு வாரத்துக்கு இந்த பையனை கூட்டிட்டு. எங்க போனான்னு தெரியல. அதுவும் லாக்டவுன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க டைம்ல Honeymoon. காண போயிட்டாரு. அனிமூன்லடா இவர் காதலுக்கு கொஞ்சம் தனுஷ் ஓ ஓ கடத்திட்டு போயிட்டாரு தெரியுமா? அன்போடு காதலின் நான். ஓ அந்த மனிதன் வளர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. இது மனித காதல் அல்ல. அந்த பாட்டை என்ன ரேப் பண்ணிக்கிட்டு இருக்க? மனிதன் ஊரந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதை விட அது போய் பாடுது. Kids Sunday. இப்ப இவரு காண போயிட்டாரு ஒரு வாரத்துக்கு. எங்க போனாரு, என்ன ஆனாரு, அந்த பையன் என்ன ஆனான்னு தெரியல. திருப்பியும் ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாரு. அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப காலியா இருந்துச்சு. வந்து எங்க அம்மா கிட்ட, அப்புறம் அவங்க மாமனார் மாமியார் கிட்ட எல்லாம் போயிட்டு புலம்பி இருந்தாங்க. அது என்ன பண்றாருன்னே தெரியல. இப்ப எங்கேயோ போறாரு வராரு. பையன் தானே விடு 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 பொண்ணையா வச்சிருக்கான். அதேதான். அவன் வந்துட்டு பையனு கூட மிங்கல் பண்ணிட்டு இருக்கான். நீ ஏன் பெருசா நினைச்சுக்கிற அப்படின்ட்டு அவங்க அதை வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க. பையன் கூட தானே பட்டாங்க. பையன் கூட ஏறி உட்காந்து போறான். ஆனா பையன் வந்துட்டு மடியில உட்கார்றான். மடியில தான் உட்காரான். ஆனா 2 பேரும் பார்த்துட்டு உட்கார்றாங்க. அவங்க குஸ்தி விளையாடுறாங்கம்மா, குஸ்தி பண்றாங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல குஸ்தி பண்ணுவோம். குஸ்தி நீங்க இப்படி பண்ணலாம், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? பாரு நான் தான் முத அடிப்பேன். அதுக்கப்புறம் நீ அடிக்க. ஓகே, இங்கதான் வலிக்கும். இவ்வளவு கிட்ட வந்துட்டு இப்படி அடிக்கிறது, இப்படி நவுத்துற அப்படிதான் அடிக்கிறோம். இது ஒரு விதமான கலை. அரை இன்ச் மூவ். என்ன அது பேரு இது பேரு அரை இன்ச் அடி. இது பழைய புக்குத்துல சொல்லியிருக்காங்க. கேம சூத்திர. அப்புறம் இவங்க ஒரு 2-3 மாசமா இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த பையன் வீட்டுல தான் இருந்தாரு. முழுக்கமாயிட்டானா? அவன் இப்படா முழுக்கமாமா? இல்ல அவனா ஜூனியர் ஆர்னல் தான் என்னது முழுக்காம இருக்கிறதுக்கு. இவங்க வைஃப் ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. இந்த ரூம்ல என்னதான் இருக்கு, இப்படி என்னதான் பண்றாங்க தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்துட்டு இவங்க 2 பேரும் வீட்டுல இல்லாதப்ப ரூம்ல போய் சும்மா ஆராய்ஞ்சு பாத்துட்டு இருந்தாங்க. என்னதான் இருக்கு, எல்லாம் ஓகே இருக்கா, ஏதாச்சும் இது இருக்கான்ட்டு. அப்பதான் கபடுக்குள்ள ஒரு ஃபைல் பார்த்தாங்க. என்ன புதுசா ஃபைல் இருக்குது இதுன்னு சொல்லிட்டு ஃபைலை திறந்து பார்த்தா ஏதோ இருந்துச்சு. பையனோட சட்டை, அப்புறம் போட்டோவா ஆர்கன் டொனேஷன். அதுல அந்த திக்கான ஃபைல் இருக்கும்ல, நிறைய உள்ளுக்கு நிறைய ஃபைல் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன பையனோட சட்டை, அப்புறம் ஆணில அவனோட முடி சுத்தி வச்சிருக்கிற மாதிரி. அப்புறம் ஒரு ஸ்டிக்கி நோட்ல 2 பேரும் ஸ்டிக்கி நோட்டா இல்ல நோட் ஸ்டிக்கியா இருந்துச்சா? ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டுலயே ஒண்ணா வச்சிருக்கு. இல்ல ஸ்டிக்கி நோட்டா நம்ம வாங்குறது, நோட் ஸ்டிக்கியா தான். நோட் ஸ்டிக்கியா வச்சு ஸ்டிக்கி நோட்டா வச்சிருக்காங்க. அனுபவத்துல பேசுற மாதிரி இருக்க. கம் இல்லாட்டி அப்பப்ப அப்படித்தான். சோறுல பண்ணலாம். சோறுலயா? சோறு நீ சாப்பிட்டாலே பண்ணலாம். நீ பீப்பிள் பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு, இப்ப இதோட பேச எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. ஸ்டிக்கி நோட்ல அந்த அண்ணன் சொந்தக்கார அண்ணனும் அந்த பையனையும் வரைஞ்சி வச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டிக் மேன் மாதிரி. யாரு வரைஞ்சா? யாரோ வரைஞ்சி வச்சிருக்காங்க. வரைஞ்சி அந்த ஸ்டிக் வரைஞ்சி வச்சிருக்காங்க. இப்ப நீ யார் வரைஞ்சான்னு கேட்டு அவன் என்ன வென்கோவா கண்டுபிடிப்போம் யாரு இடைவேளைக்கு பிறகு. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே ஜாவி லெட்டர்ல எழுதி இருந்துச்சு. ஜாவி லெட்டரா? ஓகே. எல்லாமே ஜாவில எழுதி இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரிங் அந்த ரிங் எப்படின்னா அது லைக் அந்த ட்ரீ பிரான்ச்ல சுத்தி ஒரு மாதிரி குரூட் ரிங் செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. என்னது டிக்ரிங்? டிக்கிக்கு ரிங் இருக்கா? அந்த மாவல்ல குரூட் லசாடெல்லாம் விக்குது. I know the story because Eminem gave Elton John as a gift. ஆமாவா? டிக்ரிங். எதுக்கு? அவன் பர்த்டே கொடுத்தான். ஓகே. அந்த மரத்துல செஞ்ச ரிங் மாதிரி. ஆர்கானிக் ஆர்கானிக் ரிங். அது ஒண்ணு இருந்துச்சு. அப்ப இவங்களுக்கு ஜாவி படிக்க தெரியல. சோ இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஃபிஷியா இருக்கிறதுனால. இது எப்ப நடந்தது? இப்ப இது கோவிட் டைம் தான் 2020. அப்ப ஏஐ வரல இன்னும். இப்ப ஏஐ வந்துச்சுனா இப்ப நீங்க அந்த ஜாவியோட போட்டோ பிடிச்சிட்டு ஏஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா அது ரீட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்ப இது ரொம்ப லைக் மர்மமா இருக்குன்னு சொல்லிட்டு வைஃப் என்ன பண்ணாங்க, பாஸ்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இது என்னன்னு தெரியலன்ட்டு.
இந்த பாஸ்டர் வந்துட்டு அவருக்கு ஜாவி தெரியுமான்னு தெரியல. ஆனா அவரு நீங்க பாருங்க, அவர் வரைஞ்சி இந்த மாதிரி கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க, அந்த பையனும் உங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணிருக்காங்களா? கல்யாணம் வரைக்கும் அப்ப ஹனிமூன் சொன்னது கரெக்ட் தான். அது ஹனிமூன், அது ப்ரீமூன். ப்ரீமூனா? ஓ ஓகே ஓகே அப்படிதான். அப்பதான் வந்துட்டு இதெல்லாம் பாத்திருக்காங்க, லெட்டர் எல்லாம் பாத்திருக்காங்க. பெர்மிஷன் லெட்டர் வந்துட்டு மலாக்கா போற மாதிரி, மலாக்கா போயிட்டு இந்த போலீஸ்க்கு லெட்டர் கொடுப்பாங்கல்ல, பெர்மிஷன் லெட்டர் தான் ஏதோ லெட்டர் வாங்கி அங்க உள்ள ஒரு போமோ போய் பார்த்து அவரை வந்துட்டு போமோ பார்த்து ஒரு காட்டுல போயிட்டு அவருக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு இந்த பையன். Sorry, I don't understand. Why did the Bomo marry them both? No. The Bomo is like the priest. Give them both wedding. The officiators. Yeah. அது நீங்க போமோல போவனே, இப்ப எல்லாரும் டிக்டாக்ல கல்யாணம் பண்றாங்களே. நீ அப்படி வரியா? தாலில மாட்டிக்கலாம். அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டம்டா. இல்ல ஏன்னா இந்த பையன் கன்சென்ட் அவர் கேட்டாரா இல்லையான்னு தெரியல. அவர் ஏதோ பூக்காவ் பண்ணி தான் இந்த பையனை வந்து லைக் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவருக்கு அறியாம நடந்துருச்சு. அந்த பையனுக்கு ஐயோ வெளிய வந்துருச்சே, என்ன பண்றது? ஐயோ இங்க அவ்வளோ ஐயா அது எங்க இருந்து வருது? என்னது தாங்கி பிடிக்கிற? ஐயோ தாங்கி பிடிங்க, தாங்கி. இந்த மாதிரி நடக்கும்போது வைஃப் வந்துட்டு பாஸ்டர் கிட்ட பேசி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப அவர் என்ன பண்ணாரு, நீங்க வந்துட்டு ஒரு நாள் வந்து ஹஸ்பண்ட கூட்டிட்டு வாங்க, ப்ரேயர்ஸ் பண்ணணும் சொன்னாரு. ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லிப்பாரு, நான் சொன்னா கேளு, நான் வரமாட்டேன், வந்தா அந்த சாமியாருக்கு தான் ஆபத்து. சொன்னா கேளு, பேக் டேட்ட பாத்துக்க சொல்லு. அது ஒன்னே கூப்பிட்டான். இல்ல அது வந்து நான் வேற மாதிரி அடிப்பேன், இந்த ஆள் போல வேற மாதிரி அடிக்கும். நீ சொல்றது பார்த்தா வேற அடிக்கிறது. கொஞ்ச நேரம் கொடுங்க பாய்ஸ், நான் கதவு மட்டும் மூடிட்டே வரேன். அடி விழுவுறது கன்ஃபார்ம். ஆனா எப்படி அடி விழுவுறது? என்ன இப்படி எல்லாம் கையாடுறாங்க? அடி விழும்போது வெளியே வரும்போது அவர் வந்து இப்படி வந்தாருன்னா அடி செமையா வந்திருக்கு, இப்படி வந்தாருன்னா அடி பின்னாடி விழுந்திருக்கு. நான் சொல்லிடுவேன், எனக்கு பேய் பிடிச்சிருச்சு, உள்ளுக்கு கூட்டு போயிருங்க, நீங்க மட்டும் உள்ளுக்கு வந்துடாதீங்க, விட்டுருங்க உள்ளுக்கு. ஆனா பேய் வந்து கத்தும், அம்மா அப்பா கத்தும், இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஃபைல் கொடுத்த விஷயம் பாஸ்டருக்கு இந்த மாதிரிலாம். ஏன்னா அவங்க அழகா ஃபைல் எப்படி எடுத்தாங்களோ அப்படியே போய் வச்சுட்டாங்க. அவரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏன் ஃபைல கொடுத்தேன்னு ரொம்ப அக்ரெசிவ் ஆகி கொண்டாட்டி விழுன்னு வெளுத்திருக்காரு. அவங்களுக்கு அங்கங்க கால் கையிலாம் பட்டையா இருந்துச்சு. பேங்காக்ல போலியா? இல்ல பட்டப்பட்ட அவர் எவ்வளவு சீரியஸா அபியூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கா. பட்டையா போலையா, பட்டையா சாப்பிடல, பட்டப்பட்டையான்னு விழுந்திருக்கு. ஆமா பட்டப்பட்டையெல்லாம் விழுந்திருக்கு. அப்புறம் ஐயோ நினைச்சேன் பண்ணலாம் நினைச்சேன். இல்ல அவன் பண்ணிட்டான், அப்படி சொல்றான். சரி அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர்கிட்ட பாஸ்டர் கூப்பிடுறான்னு சொல்ல முடியாது, சும்மா வெளியே போறோம் சாப்பிடுறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கடை வரிசையில தாண்டி என்ன கடை எங்க இருக்குது எங்க போறேன்னு கேட்டிருக்காரு. இல்ல வேற கடைக்கு போறோம்னு சொல்லிட்டு அவர் தான் போற பாத்த சிங்க பாத்த போறாராம். இல்ல சாமி வீட்டுக்கு என்ன ஏன் இந்த வீட்டுக்கு போறோம், வீட்டு சாப்பாடு இதான் மெஸ், மெஸ். அப்புறம் நேரா பாஸ்டர் வீட்டுக்கு போய் விட்டாங்க. அப்புறம் ஒரு நான் வரமாட்டேன், நீ சாவியை கூட, நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு, நான் இன்டர்வியூ எல்லாம் அட்டெண்ட் பண்ணணும். அந்த பையன் சொல்றானா? இல்ல அவரு சொல்றா. ஓகே. அடி குடுத்துட்டு பேசிட்டு இருக்கியா நீ? ஏன் காணாம போயிட்டான், எங்க போனான்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல, பையனை ஒளிவிச்சிட்டாரு. இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் போய் காமிச்சிட்டு ஒளிவிச்சிட்டாரு பையனை. எங்க ஒளிவிச்சாரு கூட தெரியல யாருக்குமே. அவங்க பையனோட பேரண்ட்ஸ் கூட தெரியல எங்க பையன். பையனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல, அவங்க எல்லாம் கேட்கவே மாட்டாங்களா இதெல்லாம்? ஆமா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு சரி பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நான் வரமாட்டேன், நான் வீட்டுக்கு போய் விட்டுரு, எனக்கு இன்டர்வியூ இருக்கு, ஜாப்லாம் நான் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு போய் என்னமோ சொல்லி இருந்திருக்காரு. எப்படியோ பிடிச்சி பாஸ்டர் வீட்டுல இருந்த பாஸ்டர் வெளியே வந்து காடியிலேயே வந்துட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னது
ஆமா, ஏன்னா அவரு வெளியே காடி விட்டு வெளியே வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இவரு காடிக்கு போயிட்டாரு. காடியில போய் என்ன பண்ணாரு? நீ வரலன்னு சரிடா, நான் வரேன்டா. ஓ, காடியில ப்ளே பண்ணாரா? இல்ல அவர் வீட்டை பார்த்துட்டு பயந்துட்டு காடிக்குள்ள இருந்து நான் வரல டிக்கி பத்திரம் ப்ரே பண்ணி இருக்கும்போது அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வந்துட்டு எல்லாமே வீட்டுக்குள்ள இருங்க, நான் இவரு ரொம்ப அசுத்த ஆவி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு யாரும் அப்புறம் எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிடுவாரு, மேனிபுலேட் பண்ணி உங்களையும் இது பண்ணிடுவாரு, புக்கா பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு என்னையும் பண்ணாலும் பண்ணுவான், புக்காவும் பண்ணிடுவான். வேண்டாமா, நான் இங்கே இது தெளிக்கிறேன். அப்பால போ சாத்தானி, அப்பால போ சாத்தானி. அப்புறம் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல, நான் போய் சொல்லிடுறேன். ஐ டோன்ட் நோ. ஏய், அப்பால போ சாத்தானி சொல்றது ஒரு வார்த்தைடா. நீ இப்படி சொல்லுவ, இதை நினைச்சு டிக்டாக்ல வெட்டிட்டு ஓ சாத்தான பத்தி எழுமல தப்பு தப்பா பேசுற பத்த அப்படின்னு ஒருத்தன் வீடியோ போட்டு சாத்தானுக்கும் ஒரு சங்கம் இருக்கா? இவங்கெல்லாம் நம்மளதான் தகைப்பிடுவாங்க, உண்மையான பிரச்சனைகளை தகை பண்ண மாட்டாங்க. அதேதான். பொண்டாட்டியும் பையன் சின்ன பையன் இல்ல, பொண்டாட்டியும் வந்து வீட்டுக்குள்ள போன்ட்டு பாக்கல எதுவுமே, அது ஏதோ பண்ணிட்டு அப்புறம் அவரு காடில தான் இருந்தாரு, ஹஸ்பண்ட் காடில தான் இருந்தாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்டர் வந்து உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்லி, சரி என்ன பாஸ்டர் பேச போறீங்கன்னு கேட்கும்போது, சரி உங்க புருஷன் மேல வந்துட்டு யாரோ பெருசா சாபம் விட்டுருக்காங்க, யாரோ ஒரு 9 டிரான்ஸ்ஜெண்டர் வந்துட்டு அவங்க புருஷன் மேல வந்து பெரிய சாபம் விட்டுருக்காங்க, இது வந்துட்டு லைக் ஜெனரேஷனலான ஒரு கேர்ஸ், ஜெனரேஷனா அவங்க ஃபேமிலியில வந்து இருக்குது, அவங்க ஃபேமிலியில அதுல இவர் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்காரு சொல்லும்போது தான் ஒரு 1970s போன ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து கர்ஸ் பண்ணிருக்காங்க அவரை இல்ல. ஆக்சுவலி இது பாஸ்ட்ல எங்க தாத்தாக்கு நடந்தது. எங்க தாத்தா வந்துட்டு புரியல, எனக்கு புரியல. டிரான்ஸ்ஜெண்டர் ஆவறது என்ன கர்ஸ் அதுல? இல்ல டிரான்ஸ்ஜெண்டர் கர்ஸ் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் ஆவது கர்ஸ் இல்ல, அதெல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர் போடா கேயா போடா கர்ஸ் பண்ணிட்டேன். இல்ல அது என்னடா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கர்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, So what was the curse? எங்க தாத்தா வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்துட்டு பிஃபோர் மை தாத்தா மேரிட் மை கிராண்ட்மதர், ஆஃப் கோர்ஸ் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. ஓகே, அவர் ஒரு கூலி இல்ல ஐ மீன் அப்போ இது வந்துட்டு ஆக்சுவலி எங்க தாத்தா வந்து ஆனா ரிலேஷன்ஷிப்ல இல்ல, எம்ஐசில வந்து ஒரு ஏதோ ஒரு பொசிஷன்ல இருந்திருக்காங்க. அந்த பொசிஷனு அந்த மாதிரி எங்க தாத்தா வந்து எம்ஐசில பூர்னோ அந்த தலைவரோட அவரோட ரைட் ஹேண்டா வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் இந்த டிரான்ஸ்ஜெண்டரை வந்து இவங்களை வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இக்னோர் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு எங்கேஜ் ஆயிடுச்சு, நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண போறேன், நீ பரவாயில்ல மறந்து வேற ஆளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சொன்னதுனால கோபால் இவ்வளவுதானா? அப்ப இவங்க வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆகி ஹர்ட் ஆகி இவங்க ரொம்ப சாப்பிட்டு இருக்காங்க. என்ன சாப்பிடும்னா உன்னோட பேர பிள்ளைங்கள எல்லா எல்டர் சன்னும் டிரான்ஸ்ஜெண்டரா மாறிடுவாங்க, அந்த மாதிரி லைக் கேயா அந்த மாதிரி மாறிடுவாங்க. இது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்கிட்ட இருந்து வர்றதே இது ஒரு என்ன சொல்றதே தெரியல. அதுவே நீங்க கேஸா பாக்குறீங்களா? ஆக்சுவலா டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எனக்கு. அதான் எனக்கு தெரியல. சரி சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, கேர்ஸ் பண்ணியிருக்காங்க, வீட்டு பையனுங்க எல்லாமே வந்துட்டு இதாயிருவானுங்க அப்படின்ட்டு. அப்புறம் எங்க தாத்தாக்கு வந்து 7 பிள்ளைங்க இருக்காங்க. நான் எங்க அம்மாவோட நான் மூத்த பையன், எங்க அம்மாவோட எல்டர் சன் நானு. அப்ப நீ கேயா? இல்ல அது எனக்கு எங்க 7 பிள்ளைங்களையும் 6 பிள்ளைங்களுக்கு எல்டர்ஸ் வந்துட்டு காய் தான். ஓகே, வந்துட்டு பாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, பாருங்க நீ ஒழுங்கா பாருங்க, உங்க எல்டர்ஸ் ஆன் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் ஃபெமினினா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப என்னெல்லாம் வந்துட்டு பாத்துக்கும் போது இவன் உங்களுக்கு ஃபெமினாவே இல்லையே, எல்லாமே கொஞ்சம் நல்லா கணிதான் இருப்பானுங்க. ஒருத்தன் போலீஸ் வேலை செய்யறான், ஒருத்தன் இதுல இருக்கான், ஐடி கம்பெனில வேலை செய்யறான், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இதுல கண்டிப்பா இருக்கும், உங்களுக்கு தான் தெரியல அப்படின்னு பாஸ்டர் சொன்னாரு. சரி ஏதோ போட்டு விடுற போலன்ட்டு ஒரு மாதிரி பேசுறாரு. எனக்கு இப்ப இங்கதான் டவுட் ஆகுது, ஒரு மார்க்கமா இருக்கான். ஏய் பையா, ஏ ரூமுக்கு வா, கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் பேய் ஓட்டணும். அது சாமியார் குரல். சாமியார்னாலே ஐக்கோனா இந்த வயசு தான்டா. அது விடிவி கணேஷ் பேசுற மாதிரி இருக்குடா. இல்ல அது இந்த பழைய சாமி. அதான் யோசிக்கிறேன் இன்னும் வரமேன்னு. அப்புறம் அப்ப எங்க அம்மாவே வந்துட்டு என்னது இது எல்லாமே ஓகே தான், ஆனா எல்டர் சனுக்கு எல்லாமே நடக்கும்னு சொல்லும் போது கொஞ்சம்
லைட்டா ஒரு மாதிரி இடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அது அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கல. அம்மா நான் தீல கூட நடப்பேம்மா, நான் ஸ்ட்ரெயிட் தான். நெருப்பு போடு, நடந்து காமிக்கிறேன். பிலீவ் மீ. அண்ணன் திருப்பியும் கூட்டிட்டு வந்து கசன் பிரதருக்கு வந்து பேய் ஊட்டி எல்லாமே செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் எனக்கு வந்துட்டு ஒரு நாள் இஃபெக்ட் ஆனிச்சு. இந்த இது என்ன நினைச்சுன்னா, ஒரு 2 years லேட்டு எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க 2022 அப்ப. ஸோ எங்க பாட்டி வந்துட்டு ஆக்சுவலி லைக் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். ஏன்னா எங்க பாட்டிக்கு வந்து அவங்க ஹோம் டவுன்லயே அவங்கள பரி பண்ணணும்ட்டு ஆசை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாமே ஹோம் டவுன் போயிட்டோம். பேரா போயிட்டோன்னே ஒரு நைட், அந்த பெரியல் நைட் அப்ப பரி பண்ணி எல்லாமே லைக் குடும்பமா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. தென் ஐ ஃபெல் டயர்ட், நான் எனக்கு தூக்கமா இருக்கு, நான் ஹோட்டல் போறேன். அப்ப எங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் ஹோட்டல் போறப்பா, வாங்கப்பா வீட்டுக்கு தூங்க போடலான்னு சொல்லும் போது, இல்லடா நான் என் மாமா கூட எல்லாம் வெளியே போறேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு சரி இது கெட்டு போட்டோம், அடிக்க போறாரு, நல்லா போட்டுட்டு லேட்டா தான் வருவாருன்னு சொல்லிட்டு, நான் பரவாயில்ல நான் வேற ஆள் கிட்ட போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு அந்த கசன் பிரதர் என்ன வந்து என்கிட்ட கேட்டாரு, நான் ரூம் தான் போறேன், வரியா என் கூடன்னு சொன்னாரு. நான் தூங்க போறேன்ட்டு. சரி அப்ப எனக்கு அது லைக் கிராஸ் பண்ணல, ஏன்னா எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அதனால எனக்கு பரவாயில்ல ஒன்னும் இல்லை தானே, என்ன நார்மல் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் அவர் கூட ஃபாலோ பண்ணேன். அவர் ரூம்ல தான் தூங்குனேன் நான் அவர் கூட. ஒரு 2 AM கிட்ட 2-3 AM கிட்ட நான் லைக் மம்மி மாதிரி ஸ்ட்ரேட்டா படுத்திருந்தேன், அவரும் நோமா தான் படுத்திருந்தேன். திடீர்னு அவர் ஒரு கால் வந்து என் மேல போட்டாரு. சரி காலை போடுறாரு, சரி பரவாயில்ல இன்னும் இல்லை அப்படின்னுட்டேன். கொஞ்சம் நேரம் சென்று 2 கையும் ஒரு போல்ஸ்டரை கட்டி பிடிச்சி தூங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணாரு. Wait, before you say more, are you comfortable sharing this? Yeah, I'm comfortable. I'm okay now. I don't feel anything. Okay. Yeah, but you sure? Because this story will go to a lot of people. அதான் சென்சிட்டிவா இருக்கு, அதுக்கு தான். No, I'm okay. I'm cool. All right, let's go. Yeah. So then he started like spooning னு சொல்லுவாங்க, ரப் பண்ற மாதிரி. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாரு. லைக் அவரோட ஹிப் முன்னுக்கோ பின்னாடியும் அப்படி போயிருந்துச்சு. நானும் என்னடா இவரு பட்டுன்னு I got immediately I was like terrified. பட்டுன்னு நான் எழுந்துச்சு நின்ட்டேன். I got very scared of it. So what என்னடா இது இந்த மாதிரி சொல்லிட்டு immediately I went out of the room. But my brother was like just sleeping like nothing happened like that. I think he's like in deep sleep or what. அப்புறம் நான் ரூம் விட்டு போயிட்டோன்னே பக்கத்து ரூம் போனேன். எங்க அப்பா இருந்தாரு. அப்பாடா பாருக்காரு, போய் தூங்கிடும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போய் தூங்கிட்டேன். I was like, at that time it was very traumatic, but now it's okay lah. ஆனா அது லைக் நினைச்சு கூட ஒரு பொண்ணு கூட பண்ணினத கூட பிரச்சனை இல்லை. போய் ஒரு அண்ணன் சொந்தக்காரனே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். Yeah, but how did you overcome that? Like how did you manage to escape from that happened to you? How did you? I actually don't know. I just somewhat but it's just it's normal. Maybe that is his characteristics அந்த மாதிரி தான் போல. பரவாயில்ல. But I always keep a distance with him. I don't talk to him. I usually go to the house, but ஒரு டிஸ்டன்ஸ் தான். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் நீங்க அப்பப்போ பாக்குறீங்க? பாக்குறேன். அந்த அண்ணன் நார்மலா தான் பேசுவாரு. எவ்ரிதிங் இஸ் ஓகே. தெரியல என்ன. But you keep a distance with him la? Yeah, just keep a distance. இத பத்தி வேற யார்கிட்டயாச்சும் பேசுனீங்களா என்னது? எஸ் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மாக்கு ஆக்சுவலி இதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி அந்த சொந்தக்காரன் பண்ணதோ தெரியாது. சொல்லும்போது ஆமாவா இது ஏன் என்கிட்ட அப்பயே சொல்லல அப்படின்னு. அப்ப எங்க அம்மா கிட்ட சொல்லும்போது தான் பரவாயில்ல, டோன்ட் வெரி, ஜஸ்ட் கீப் இன் ப்ரேயர், எவ்ரிதிங் வில் பி ஃபைன், டோன்ட் வெரி அப்படின்னு எங்க அம்மா தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி என்ன ஆறுதல் பண்ணி ஓகேலா I'm okay. Yeah. I think it's a brave thing that you managed to hold yourself. But essentially, அத பத்தி பேசுறதுக்கே you need courage or guts, Yeah, I think it's a very precautionary tale. But நிறைய பேர் இத பத்தி பேசுறதுக்கு அவ்வளவா பயப்படுவாங்க. But I also want to let you know, like, I think if it does affect you, you should just go and see a counselor. Yeah, because they will help you like overcome this trauma. Yeah. But the way you talk, I can see you have a very clear mindset when you got talking about it. Yeah, but you have overcome. But you can always go and seek. Yeah, but you always, if you have any problem like what Jeevan said. Yeah, just go see them because it's okay for you to like talk about it. It's fine, but I think maybe you need to process this a bit more because you still see the person and they might later on it might trigger you differently. Just learn how to just go there and just see what you can do to help you overcome the trauma fully. Just heal yourself a bit more. Yeah.
Okay, but also I just want to let people know that these எங்களுக்கு இது ஒரு abuse கதைன்னு தெரியாது. Yeah. இங்க இப்படி போயிருச்சு. But Mm. just want to let you know, thank you so much for sharing your story. Yeah. And whatever fun we were making it in the sense of we didn't know the story would go this way. அதான் நாங்க ஒரு கடத்துல அப்படியே அமைதியாயிட்டோம். Yeah. Yeah, I just want to apologize if we offended இந்த you. மாதிரி anyway. பேசுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் I'm fully aware of how you guys speak. Yeah, That's why Yeah, I'm yeah, Okay. but I just want to apologize. If But don't we take do- it like Yeah. Yeah, and viewers, நாங்க வந்து எங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு பாதி நேரம் எங்களுக்கு கதை யாரு என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு ஒரு தெரியாது. கடத்துல அங்கதான் போகுதுன்னு ஸோ ஆமா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் டவுன் ஆயிட்டோம். Yeah. பட் தேங்க் யூ ஃபார் ஷேரிங். Yeah. And we also sorry for what happened to you, but Yeah. I mean, it shouldn't happen, but it happens to most of us. எனக்கும் நடந்திருக்கு இந்த மாதிரி. So நான் சொல்லிருக்கேன் நீ. Yeah, but it's okay to seek professional help. If Yeah. you need any help, you need any recommendation, you can DM us and we'll Yeah. we'll help you out lah. Okay. கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ so much கால் ஆன்சர் பண்ணதுக்கு. You guys are really doing a great job. Thank you very much. Yeah. And Alright, thank thank you. yeah, I and my friend are really big, a die-hard fan of Sosa. Okay. thank you so much. Thank Thank you. you. காதலா கூட வந்துச்சு, ஆனா என்னது? அது கூட நான் வந்துட்டு காதலா எபிசோட் கூட வந்துச்சு, ஆனா ஒருத்தரா இருந்து என்ன பண்ணிருக்க போகுது, நீங்க 3 பேர் இருந்தாதான் அது லைக் அட பண்ணி- பாய். அதானே என்னைய இந்த சைடு அடிக்கிற. அவன் எவ்வளவு ட்ரை பண்ணி இந்த மூணு வச்சுட்டு சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சான். ஓகே எல்லா போய் பாருங்க, எல்லாத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, Okay, தேங்க் யூ so much for calling. Okay. All thank right. you. Bye. Okay, so I just want to give a heads up. We just didn't know the story was leading there. ஆமா. ஆனா இருந்தாலும் அந்த leader I think we kind of understood இது எங்க போக போகுதுன்னு ஒரு கட்டத்துல. ஆமா. So maybe அது அப்பப்ப பண்ணலாம். Yeah. But these things I have already shared before. Yeah, but if you have experienced abuses like this, இது வந்து நிறைய பேர் வந்து பேயின்னு சொல்லிட்டு the பேயின்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டு, just like how a few weeks back one of your friend got taken advantage by a priest. When these things happen to you, it's very important to seek professional help. எங்கிட்ட வந்து நீங்க கதை சொன்னாலும் எங்கனால எதுவும் பண்ண முடியாது. Because as much as sometimes I try to avoid this story is because not because that we don't want to talk about it, is because the viewers that watch it நம்ம வந்து ஜோக்கா பண்றல சில நேரத்துல அவங்க ஜோக்கா நினைச்சு. And you guys don't take it, not you guys, most of you guys don't take it seriously. Yeah. அதனால தான் we tend to avoid this kind of இது தற்செயலா Or வந்துருச்சு. sometimes people can take it too sensitive. Yeah. Yeah, So you can go either way. We Yeah. just want to keep it light-hearted. And, Yeah. and I just want to say like இந்த தடவை கொஞ்சம் சீரியஸ் ஆச்சு. Yeah, But yeah. we bring it back. So அதான் இது இந்த மாதிரி நடந்தோனே realize this is something wrong and then go and talk to your parents. அப்படி இல்லைன்னா go and talk to ஆனா இதுல higher இருந்து official. parents பேசுறது actually very hard. Mm. It's actually usually I would say talk to before you, if you have very close relationship with your parents, talk to them about it. But if you parents எப்பவுமே ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாங்க. But that doesn't mean they will allow you to be abused like this. Okay, அவங்க அடிச்சா கூட they always love you, so they comes from a place of love. So you have to go and tell them if it's somebody that in the family is doing this, like cousin brother, you have to approach your family first. Tell your family. If you cannot trust your family and even a family member in the family is doing it, talk to a close friend, see what's the next step. If you can, go do a police report. If you cannot do a police report, if you feel like it might destroy the thing, it's very normal. Go seek a professional help for you to process the trauma and try to distance yourself from the person. It's very easy to say all this, but நீங்க mentally போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நானே சொல்றேன் பாருங்க, same thing like Chris all went through, so you all can. இல்ல ஏன்னா the thing what I understand is நடந்தோனே வந்து ஆக்சுவலி இதுக்கு 2-3 முன்ன எபிசோடே வந்து நம்ம we have talked about the pre-season வரும்போது ஏன் போய் பேசல, ஏன் இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணலன்னு. I know it will take time to process something. இது நடந்துருச்சு. ஸோ என்ன இப்போ இவங்க சொன்ன மாதிரி தான், இஃப் யோர் அம்மா அப்பா கூட இஸ் பாசிபிள் ஜஸ்ட் கோ அண்ட் டாக் டு யோர் மாம். அப்போ அம்மா இருந்தாங்கன்னா அம்மா சாணத்தில் வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா கோ அண்ட் டாக் டு தேம். அப்படி இது வந்து ஃபேமிலி ஏதாச்சும் சொன்னா இதுதான் ஆயிருமானா லைக் சே நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ட்ரஸ்டபிள் ஃப்ரெண்டாக இருந்தால் ஓப்பன் அப் டு தேம். அதுக்கப்புறம் வந்து டூ த போலீஸ் ரிப்போர்ட் தென் and also இது மறைச்சிடாதீங்க. yeah, and also most important thing, if நீங்க பேரண்ட்ஸா இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் இடத்து விடுங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அந்த மாதிரி பேசும்போது சி அதை பத்திலாம் பேசாத அப்படிலாம் சொல்லாதீங்க. பிகாஸ் நீங்க அந்த மாதிரி சொல்ல தான் அவங்க பின்னாடி போறாங்க. பிகாஸ் the more because I realize இது இந்தியன் ஃபேமிலில realize this like இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் எடுத்து வந்தாலே வந்து எது இவங்களுக்கு அது ரொம்ப இதா இருக்குன்னா,
மானம் போயிரும் அப்படின்றது ஒரு இல்ல மானம் மட்டும் போறது பிரச்சனை இல்ல. சில பேருக்கு வந்து they themselves are uncomfortable talking. ஆமா நம்ம ஜோக்ல பண்ணிருக்கோம், நீ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்ற. நம்ம ஜோக் பண்ணா கூட சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். correct Yeah, yeah. But correct அந்த மாதிரி இருக்கும்போது when you come to any topic that is sexual, right? Yeah, yeah, yeah. They give immediately uncomfortable. Correct, You need to be very comfortable talking about this thing. That's the reason why I'm very comfortable talking about it, because I'm like Correct. இது நடந்தா என்னால பேச முடியும். But not everyone is comfortable. Yeah. But you, in this day and age, you have to get comfortable because Correct. there's things that are happening at a very very rapid pace, and everything is coming at you. Mm. Like எல்லாமே வந்துட்டே இருக்கும். You Mm. need to be able to understand, to talk about it and learn how to normalize things in a way Yeah. that, okay, this is abuse, this is not abuse. ம். Learn to recognize this. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது அது நடக்கும்போது கொஞ்சம் தெரியாது. கஷ்டம் இல்ல ரொம்பவே கஷ்டம் அது ஏன்னா, நடக்கும்போது தெரியாது. ஆமா. ஸோ நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இவருக்கே வந்து இப்ப சொன்னாரு நம்ம கதையில ம். இந்த மாதிரி இதுல நடந்து கால் போட்டாரு, ட்ரை டு see, not everybody is talk இப்ப ஒரு சொசைட்டில the problem is that everybody வந்து ஸ்ட்ரெயிட்ட வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணி ம். இதாயிடுச்சு இப்ப பிகாஸ் அது ஒரு காலகட்டம் இப்போலாம் அது அந்த மாதிரி ஆவறது இல்ல பட் ஒரு டைம் பீரியட்ல வந்து யூ ஃபக்கிங் மேன் யூ மட் பி மேன் அந்த மாதிரி ஒரு சொன்னதை உனக்கு வந்து எவ்ரி டைம் வந்து மேனா இருக்கணும் நான் வந்து மேன்னா வந்து எதுக்குமே ஃபீலிங்க்கெல்லாம் எதுக்குமே இடம் கொடுக்காத ஒரு ஆளு அப்படின்னு இருக்கும்போது இப்படி உன்னோட ஐடியாலஜி ஒரு வந்த பிற்பாடு உனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா உன்னால ஏத்துக்க முடியாது யூ பிரிக் யூ ப்ரோ கம்ப்ளீட்லி இப்போ நான் அதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றது சிச்சுவேஷனை ஸோ எனக்கு நடக்கும்போது வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு அது நடக்கும் போது இந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் அது நான் தூங்கும் போது என்னோட ஃப்ரெண்டு தான் அவன் இப்போ அது ஒரு ஃப்ரெண்டு தான் பட் அவன் வந்து பேய் பயம்னு சொல்லிட்டு கிட்ட வந்து படுத்துட்டு கிட்ட வந்து பட் ஹி தென் ஐ ரியலைஸ் ஹி புட் த ஹேண்ட் அப்ரோப்ரியேட் கை வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படா இன்னொரு கை என் கைக்கு கீழே இருக்கு நம்ம கொட்டை சொஞ்சிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு ஓகே இது எனக்கு சிரிப்பு வரும் ஏன்னா இது எனக்கு ஜோக்கு ஓகே எனக்கு அனுபவம் அது எனக்கு ஜோக்கு இன்ன வரைக்கும் சொன்னா எனக்கு சிரிப்பு வரும் கை இங்க நாங்க வச்சிட்டு இருந்தா இப்படிதான் படுத்துட்டு இருப்பேன் கீழே பார்த்தா என்னடா நடக்குது கை ரெண்டுங்க இருக்கு நான் பாக்குறேன் ஓகே ஓகே நம்ம தூங்கும் போது கொட்டை சொல்லி வந்து நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பார்த்தா இங்க வந்து டேய் என்னடா இன்னொரு கை பிடிச்சி இழுத்து பார்த்தா ஹேய் போட்டு ஒரே குத்து அங்க பார்த்தா எனக்கு ஒரு ஷாக்கு ஐ டிடன்ட் வாண்ட் டு பஞ்ச் ஹிம் பட் ஆனா என்னோட ரிஃப்ளெக்ஸஸ் இமிடியேட் குத்து வாங்கினா நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ what the fuck why you punch me அவன் குத்து வாங்கிட்டு அங்கிட்டு திரும்பி இப்படி படுத்துக்கிட்டான் ஓ என்கிட்ட கதை நீ சொல்லி ஆமா அங்கிட்டு ஃபிளிப் பண்ணி so it's like he realized his mistake la he didn't even react மூக்குல ரத்தம் கூட வந்திருக்கும் அவன் திரும்பி படுத்து அங்கிள் பாண்ட்ல படுத்துட்டு இருக்கான் அவன் உடம்பு ஷேக் ஆகிட்டு இருக்கு ஐயோ பாத்துட்டானே நான் பார்த்துட்டு என்ன நடந்துச்சு என்ன அதுக்கு இப்போ நான் அவனை பஞ்ச் பண்ணேன் everything is blink of second happened I don't know but this happened when you how old 18 19 or 18 okay when did you realize this was inappropriate that moment itself I realized it but ஆனா அத வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல சோ இது வந்து நார்மலா இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா இல்ல நான் தூக்கத்துல கனவு கண்டனா நான் கையை பிடிச்சேன் இல்ல இந்த அந்த நைட் நான் தூங்கவே இல்ல ஓகே நான் எனக்கு தூங்கல இப்ப திருப்பி தூங்கி பண்ணா ரேப் பண்ணிட்டானே என்ன பண்றது சோ எனக்கு இவன் விட்டு படுத்தாலே ரிஸ்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னடா நடக்க அவன்கிட்ட பேசுனியா அதுக்கப்புறம் did you like talk to him நான் நெக்ஸ்ட் டே நான் வீட்டு விட்டு ரூம் விட்டு பீண்டா போறதா பிளான் பண்ணிட்டேன் நான் வந்து ஏன்னா என்னோட பாஸ் நான் வந்து அப்ப சலூன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட பாஸ் தான் வந்து இவன் கூட தங்கு நல்ல பையன் வல்ல பேங்க் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு சரி இவன் ரூம்ல தூங்க அவனும் நல்லா ரொம்ப பணிவா ஆச்சாரமான ஆளு இந்த இடத்துல மட்டும் என்னோட ஜாமா இருக்கும் அப்படின்ற என்ன ஜாமா அவனோட பொருள் அவன் அந்த ஜாமா இல்ல அந்த அவன் வந்து அவனோட துணிமணி எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பான் சோ இந்த இடம் மட்டும் என்னோட நீ இந்த இடத்துல வந்துடாது அப்படி சொன்ன ஆளு ஓகே நம்மள பார்த்து வா ரொம்ப கிளீனா சுத்தமா இருக்கிற ஆளு அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து எனக்கு பேய் பயம் ராயத்துல பேய் இங்க நடமாடும் ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து அப்பப்போ கேட்கும் நடமாட வாய்ஸ் தான் அதெல்லாம் சோ எனக்கும் வந்து கொஞ்சம் லைட்டா சரி பையன் பயப்படுறாங்க நம்மளும் வந்து துணையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சரி மெத்த வந்து அந்த சைட்டு என் மெத்த இந்த சைட்டு இவன் மெத்த இவன் மத்திய கொண்டு வந்து இங்க போட்டு சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படுத்துக்கோ இங்க பக்கத்துல ஓகே நேரம் அவன் ப்ரோ நேரம் அவன் இந்த ப்ரோனஸ் வந்து ரொம்ப டைட் ஆகிட்டு இருக்கு மெத்த ரொம்ப கிட்ட வருது என்ன மெட்ட வர டெய்லி மெட்ட ரொம்ப கிட்டக்கு டெய்லி இப்படிதான் தூங்குறோம் மெத்த அது ஒரே நாள் நான் வந்து இப்படி கையை பிடிக்கல ஆனா டெய்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது மெத்த வந்து ரொம்ப கிட்டக்கா வருது கதை பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் சொல்லுங்க அப்புறம்
அப்புறம் அப்படின்னு ஏய் ஏய் எட்ட போ. கிட்டக்க வர 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 அப்புறம் ஒரு கட்டத்துல மெத்த கிட்ட வந்துருச்சு, பக்கத்துல வந்துச்சு. நானும் பரவாயில்ல ப்ரோ, எனக்கு பேய் பயமா இருக்கு, நான் கை பிடிச்சுக்கிட்டான். சரி why not, of course bro, அவனும் கை chill பிடிச்சானே. bro அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ரொம்ப கப்பக்காவன். நான் அவனெல்லாம் கட்டி பிடிச்சி தான் தூங்கியிருக்கேன். லைக் ரியலி பிளட் பிரதர்ஸ் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பழக்கம் தானே, ஒரு தப்பு இல்லையே. ஆனா அது போக ரொம்ப ஹக் பண்ற மாதிரி பின்னால ஸ்பூனிங் பண்ற மாதிரிலாம் போகும்போது அவன் அந்த டைம் வந்து அப்படித்தான் இருந்துச்சு. ஸ்பூனிங் பண்ணிக்கிட்டு கை உள்ளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்னடா இன்னொரு கை உள்ள வந்து அப்பதான் ரியலைஸ் பண்றேன், கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரே குத்து. அந்த டைம்ல நான் மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மார்ஷல் ஆர்ட்ல கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ஸ் வந்துடும். ஏதாவது ஒன்று பேய், அது நான் பேயின்னு பார்த்தாலே அடிச்சிடுவேன். பேயின்னு வந்து ஒருத்தவன் ஆக்ட் பண்ணா கூட அடிச்சிடுவேன், எனக்கு தெரியாது. அப்ப நீ பேய் வீட்டுக்குள்ள போக மாட்டல? அப்ப வந்து பேய் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இருக்கேன். டேய் நீ பேய், நம்ம பேய் வீட்டுக்கு போனதே உனக்கே அடி. இல்ல நான் என்ன பேய் வீடு சொல்றேன்னா, இந்த பேய் வீடு இந்த இப்ப சன்வேல் பிரமிட்ல இருக்கும் தெரியுமா, கோஸ் ஹவுஸ் ருமாந்துன்னு சொல்லுவாங்களே, ஹாண்டட் அந்த மாதிரி. நான் அப்பதான் வந்து பேய் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பயத்தெல்லாம் நான் முழுசா பிரேக் பண்ணல, பயத்தை பிரேக் பண்ணிட்டு இருக்கேன், ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்தீனா உன்னை மொச்சு சாத்திடுவேன், அந்த மாதிரியான ஒரு இதுல தான் இருக்கேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு என்னன்னா, பேய் எல்லாமே ஒரு டைம் வந்து எனக்கு திங்க் பண்ண வரல. ஓகே இது என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படி சொல்லிட்டு ஒரு குத்து. அப்பதான் ரியலைஸ் பண்றேன், what the fuck did he do, what the fuck did I do அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பாஸ் கிட்ட போயிட்டு சொல்றேன் இந்த மாதிரி. ஓகே I want to tell you something, I can't stay that. அப்போ வந்து நான் பாஸ் கிட்ட கரெக்டா தனியா சொன்னேன். அவன் என்ன பண்ணிருக்கணும், நான் திருப்பி சொல்றேன், டேய் வா வந்துட்டு தனியா கொஞ்சம் பேசணும்ன்றேன். tell me now what is it about டேய் வந்துட்டு தனியா பேசணும்னு சொல்றான், தனியா பேச மாட்டேங்கிறான், அங்கேயே கவுண்டர் கிட்ட நின்னுட்டு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், டேய் வந்துட்டு இந்த மாதிரி கை ஒன்னால தான் வந்து கைச்சிட்டான் அப்படின்னு போது எல்லாரும் கேட்டாங்க, அவன் கேயா உன்கிட்ட தனியா பேசுவான். ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அவன் ஆளை கூட்டிட்டு வந்தான் அடிக்கிறதுக்கு. இவன் ஒரு கே கூட்டமா என்னன்னு தெரியல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் கூட்டத்து வந்து பாத்ரூம் கிட்ட வந்து அந்த நைட்டு வந்துட்டு, ஓ நீ என்ன சொன்னீங்க அவன் என்ன கேன்னு சொன்னி அப்படின்னு அவர் அங்க நின்று பார்த்துட்டு இருக்காரு இப்படி. ஓகே அந்த டைம்ல வந்து எனக்கு கொஞ்சம் அப்பதான் டெஸ்டிங் பீரியட். என்னது மார்ஷல் ஆர்ட்லாம். ஓகே அப்படி ஒழுங்கா சொல்றா இவ்வளவு சொல்லிட்டு நான் டெஸ்டிங் பீரியட் மார்ஷல் ஆர்ட் டெஸ்டிங் பீரியட் பண்றது. ஓகே நான் கத்துக்கிட்ட கலையை இன்னைக்கு காமிக்கிற அந்த மாதிரி இந்த ஹாஃப் ஈச் பெஞ்ச்ல இல்ல அந்த அளவுக்குலாம் இல்ல. சோ அப்ப வந்து வந்தா வந்துட்டு ஓகே மிரட்டினாங்க. மிரட்டின போது நான் சொன்னேன், ஓகே கொஞ்ச நேரம் இரு, நான் சுள்ளால மூத்திரம் பாத்துக்கிறேன். இல்ல மூத்திரம் போயில கரெக்டா அந்த மாதிரி தான் பேசினேன். எனக்கு பயம் இல்லை, போ நீ உன் புருஷன் கூட்டிட்டு போ. ஸோ அவங்களுக்கும் வந்து சண்டைலாம் வந்துச்சு. அப்போ ஒரு 2-3 சண்டைலாம் வந்து போட்ட பிற்பாடு அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அது நான் வைலண்டா சொல்ல விரும்பல. ஸோ இது மற்ற விஷயத்துல நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இது மட்டும் மேலோட்ட அடி மட்டும் நான் லோகேஷ் கனகராஜ் மாதிரி எல்லாத்தையும் காட்ட மாட்டேன். அட்லி மாதிரி பின்னாடி தெரிஞ்சுங்க. இல்லை அது அந்த ஆத்திரத்துல வந்துருச்சு. ஸோ அப்புறம் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் அந்த வீடு. ஓ யூ டோல்ட் மீ திஸ் பிஃபோர். அவன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளினிக் கூட்டு போனாங்க. தென் அது நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலயே அந்த ஏரியாலேயே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்றத விட்டுட்டாங்க. எல்லாம் கேயும் மட்டும் வேணாம். பட் ஆல்சோ நீ கதை சொல்லும் போது வெரி இம்பார்ட்டன்ட் திங், அவனுக்கு அது நடந்தோடனே the first thing he did is he tried to find fault in him. நீ தப்பு பண்ணியான்னு கேட்டல. என்னது நீ பதில தப்பு பண்ணி? ஆமா, because நிறைய பேருக்கு அது இருக்கும். they feel guilty. நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டோமோ ட்ரிகர் பண்றதுக்கு. இல்ல because I cannot accuse him for just நான் மிஸ்டேக் பண்ணிட்டேனா ஏதோ கனவு கண்டு நான் சோ நான் நல்லா அந்த ராத்திரி ஃபுல்லா யோசிச்சேன். இல்ல அது ஏன் கை இல்ல, அது கண்டிப்பா அவன் கை நான் பிடிச்சேன் 100% எனக்கு தெரியும். அப்ப நான் பார்த்துட்டு ஓகே நான் குத்தி இருக்கேன், சும்மா யாரும் குத்த மாட்டானுங்க. சரி அப்படியே நான் தப்பாவே குத்தி இருக்கேன்னு வச்சுக்கோமே, அவன் ஏன் அப்படி திரும்பி படுத்தான்? என்கிட்ட கேட்டிருக்கணுமே, ஏன் நீ குத்துன எதுக்குன்னு கேட்டிருக்கணுமே. சோ கேட்கல. அப்ப எல்லாமே கன்க்ளூட் பண்ணி பார்த்தா நீ பண்ணிருக்க. ஆமா இராண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் கேப்ல என்ன கெட்ட வார்த்தை இருக்கு ஃப்ளோல. சோ எனிவேஸ் இந்த வாரம் கொஞ்சம் சீரியஸா போச்சு. ஓகே சோ நான் ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன். இது பெருல நடந்தது. பெருல அர்ஜென்டினா கிட்டல பிரேசில் கிட்ட. பிரேசில்ரா கிட்டத்தட்ட சவுத் அமெரிக்கா அங்கதான். எனக்கு தெரியும் FIFA ஆடுற நாடா எனக்கு தெரியும்டா. சவுத் அமெரிக்கா எங்க எக்ஸாக்ட்லி பிரேசில்ல இருக்குல, அதான் சவுத் அமெரிக்கா. ஓகே அமெரிக்கா கீழ சவுத் அமெரிக்கா.
இங்க இருக்க பிரேசில், அர்ஜென்டினா, பெரு, பரகுவே, ஓகே உருகுவே ஓகே அங்க எல்லாம். ஓகே. ஸோ பெருல ஒன் ஆஃப் த லெஜெண்டரியான பிளேஸ் இட்ஸ் கால் த yellow ஹவுஸ். இங்க நம்மளுக்கு எப்படி yellow Volkswagen மாதிரியோ அவங்களுக்கு அங்க yellow ஹவுஸ், மஞ்ச வீடு. மஞ்ச வீடு. மஞ்சள் வீடு ஏன் மஞ்சள் காமால இருக்காங்க? ஸோ அதுக்கு ஒரு என்ன கதைனா அது வந்து ஒரு ஷாப் லாட். ஸோ ஷாப் லாட் ஹவுஸ். ஸோ okay. 1வது மாடி 2வது மாடி, ஓகே. கீழே வந்து கடை, அந்த மாதிரி உள்ள ஒரு இடம். ஸோ ம். இது வந்து ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலி வந்து ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த 2வது மாடியில. ஒரு Okay. வெல்த்தியான ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து என்னன்னா they are very very abusive towards the workers. Abusive in terms of like அடிக்கிறது அந்த மாதிரி இல்ல, பட் verbal and discrimination, like completely வந்து நாய் கேவலமா பீய தின்னு அந்த மாதிரின்ற மாதிரி ஒரு ஏன் இந்த எபிசோட் ஃபுல்லா பீலே ரொம்ப ஃபிக்ஸேட்டா இருக்கு? பீ அதுதானே உனக்கு பிடிக்கல, அதுதான் சொல்லுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. நான் சொல்லல. ஏன்னா பீன்னு சொன்னா நாரும். சொன்னா எப்படிடா நாரும்? நீங்களே சொல்லட்டு சொல்லும்போது அந்த என்ன படம் வந்து பீ பீ என்ன பண்ணோம்? நாருமா சார். என்ன படம் அது? மும்பை எக்ஸ்பிரஸ். காடி ஓட்டிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் பசுபதி will be teaching to கமலாசன். அந்த பி டி என் வரல. டினா காடி ஓட டிரைவ், என்ன நியூட்ரல், பி பி என்ன பண்ணோம்? பயப்புரி. பி நார்மா சார். என்ன சொல்லிட்டு சொல்லு. இவங்க வேர்பலா அபியூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தோச்சை கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஒர்க்கர்ஸும் வந்து they had their patient. சரி பொறுத்து போவோம். ஒரு நாள் வந்து உங்களால என்னால முடியல, இவங்களோட ஆர்ப்பாட்டம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இந்த குடும்பத்தை நம்ம அவமானப்படுத்தணும் அப்படின்னு. இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும், இவங்க வந்து மானம் கெட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன வந்து இதுதான். என்ன பண்ணாங்கன்னா ஏரோப்ளேன்ல பேப்பர் விட்டாங்க. அவங்களோட கெஸ்ட் எல்லாம் கூப்பிட போறாங்க. ஐ மீன் இந்த டைம் வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஆர்கனைஸ்ட் what they call a dinner event. ஓகே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு இவங்க வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ஒரு குரூப். ஓகே. ஸோ ஒரு பார்ட்டி மாதிரி செய்யுமே அப்படி சொல்லிட்டு டின்னர் மாதிரி. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாப்பாடுல எல்லாமே இந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டோசேஜ் ஆஃப் LSD கொண்டு கலந்து வச்சுட்டாங்க. LSD ஆமா. LSD ஃபுல்லா கலந்துட்டாங்க. வாவ். அது பிகாஸ் இஸ் ஹை டோஸ், they don't know what's the levels, போட்டு பல்லு தொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பண்ணதும் கொஞ்ச நேரம் சென்று இவங்கெல்லாம் கதவு சாத்திட்டாங்க. கிச்சன் டோர்லாம் சாத்திட்டு இவங்க கிச்சனில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அது நடக்குது, வெயிட் பண்ணுவோம், ஒரு ½ an hour வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ½ an hourக்கு மேலே வந்து அர்கியூமெண்ட் சத்தம். லைக் they had a very big argument among the families. ஸோ இவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா என்ன சண்டை போட்டுக்கிறாங்க. சரி நம்ம பிளான்ல இல்ல. அவங்க நினைச்சாங்க அவங்களோட ஐடியாஸ் படி என்னன்னா, இப்ப நீ ஹலூசினேஷன் ட்ரக்லாம் எடுத்து நான் சட்டையை அவுத்துக்கிட்டு கோமாளி மாதிரி பேசிக்கிட்டு என்ன சிரிச்சுக்கிட்டு நீ ஒன்னையே பார்த்து ஹியூமிலேஷனா இருப்ப. சோ இவங்க பார்த்துட்டு அதை பார்த்துட்டு சிரிக்கலாம்ன்றாங்க. அந்த நியூஸ் வந்து பரப்போம், அந்த ஃபேமிலி எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு கேவலமா இருக்காங்க பாரு, இந்த பணக்காரங்க எல்லாம் உண்மையிலே ஒரு கேவலமான ஆளுங்க, ட்ரூ நேச்சர் வந்து வெளியே வருது when they took drug அப்படின்னு அவங்களோட இன்டென்ஷன் வந்து அப்படிதான் இருந்துச்சு. சரி. But they didn't expect they will get violent. So they have so much hatred in all of them, in them, the families. So what they did, the guy straight away take the knife, straight away entered his head, another person's head. சொந்தக்காரங்களே குத்தி, then the moment everybody just shocked. அது ரன் பண்ணும்போது இன்னொரு guy என் குடும்பத்தை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு violent வந்து they all just stabbing each other, stabbing fork எடுத்து கண்ணுல குத்துறது, இந்த மாதிரி it's brutal, violent and so gory. Until கொட்டல் வெளியாகும் அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து like mass, like hysteria in a different level, but they all have energy, even somehow they all அதுக்கு ரத்தம் கொட்டல் கிட்டலாம் வெளியானாலும் they have energy to, because the drug is driving them to do all this. அந்த அளவுக்கு வெறி கொண்டுக்கறாங்க each other. இவங்களால the workers all got into panic mode. என்ன பண்றது தெரியல, because it's caused by them. ஆமா. என்ன சொல்றதுன்னு தெரியல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு விதமான ஹிஸ்டரியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து வெளியாயிட்டாங்க. வெளியாயிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த என்னென்னமோ இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் போய் இதெல்லாம் பட்டு இந்த இடத்தையே மூடிட்டாங்க. இந்த இடத்தையே மூடிட்டு, ஆனா இந்த இப்போ வந்து அந்த ஃபேமிலியிலே இன்னொரு ஆளுக்கு அது போகும்ல, ஸோ அந்த ஓனர் இருப்பாங்களே கண்டிப்பா. அந்த ஹவுஸ் அந்த ஹவுஸ் வந்து யார் ஓனர் இருப்பாங்களே,
ஸோ இந்த ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஆச்சுன்னா டெய்லி நைட் they will keep hearing someone, the entire family screaming in the hall. Daily night, ஏது அன்னைக்கு குத்திக்கிட்டு அன்னைக்கு குத்துறது டெய்லி நைட் இந்த மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா ஆள் இருக்க மாட்டாங்க. ஆள் இருக்க மாட்டாங்க. But when you go there, pass by that kitchen and the dining table side, நீ நடந்து போனாலே you feel like you are high. You feel like you are hallucinating. Like somehow you feel like you're seeing something different. You feel a hallucination. So the basically the drug was in the air lah. Don't know. அது மேபி அந்த பேய் அந்த மாதிரி செத்து போனதுனால அதுக்கு அந்த மாதிரி இருக்கா? இதை சயின்டிஃபிக்காக பார்க்க போனாலும் மேபி அதில் ஏதோ ஒரு மோல்ட் ஏதோ இருந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்குதா? ஐ டோன்ட் நோ. பட் இது பிகாஸ் இட்ஸ் பழைய பில்டிங் வேற. பட் டசன்ட் மேட்டர். இவென்ச்சுவலி த ஐடியா இஸ் அதுக்கெல்லாம் ஹெலுசினேஷன் ஆகி செத்து போனதுனால யூ கோ தேர் யூ வில் கெட் ஹெலுசினேஷன். தட்ஸ் த ஐடியா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜப்பனீஸ் ஃபேமிலி வந்து இந்த இடத்த பற்றி தெரியவே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து இருக்காங்க, அவங்க வந்து தங்கியிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் தியர் கிட். ஸோ தங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1 to 2 daysலே நியூஸ் வருது. full pool of blood. The husband took the knife, killed the entire family, and he stabbed himself, cut himself multiple times. எல்லாம் இறந்துட்டாங்க. 2 நாள் தான் வீட்டில் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் எல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ த சேம் இன்சிடென்ட் ஹேப்பன் அகெயின். ஸோ இதுக்கப்புறம் அந்த இடம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது என்ன சொல்லுவாங்க, ஒரு கர்ஸ்டு ஹாண்டட் பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா 1வது மாடிக்கும் யார் வாங்காம போயிட்டாங்க, அந்த கீழ் மாடி யார் வாங்க போயிட்டாங்க. இது சேம் லைக் இப்போ அந்த பில்டிங் சொன்னீங்க, அந்த மாதிரி லைக் அந்த என்டையர் பில்டிங் nobody will rent. ஸோ அந்த மாதிரி இந்த என்டையர் பில்டிங் nobody started to rent. இது இந்த கதை கேட்டாலே பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த ஏரியா அந்த 2வது மாடிக்கு போனாலே இந்த மாதிரி ஆயிடுதுன்னு. ஸோ அப்புறம் வந்து ஒரு அந்த ப்ராப்பர்ட்டி ஆளுங்க வந்து இது எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுன்னு ஒரு பாஸ்டர் ஹையர் பண்ணாங்க. ஓகே. அந்த பாஸ்டர் வந்து சரி நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 1வது மாடிக்கு போனாரு. ஒன்றும் இல்லை, லைக் he doesn't feel anything. When he stepped into the 2nd floor, he realized he feel hallucination. பாஸ்டருக்கு hallucination. So he came down. நமக்கு He feel like everything he see that something is டபுள் தெரியல, demonic. Yeah. So அவர் இப்போ பார்த்துட்டு சரி இதை நான் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு திரும்பி போயிருக்காரு. The thing is அவர் படியிலேயே இறந்துட்டாரு. எப்படி? He coughed blood and then everything he died. அந்த 2nd floor போறதுக்குள்ள that place he already died. So எப்படி ஏன் என்ன நடந்துச்சு தெரியல. So now it even more confirmed, நீ அந்த இடத்துல ஸ்டெப் பண்ணாலே இறந்துருவ அப்படின்னு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த பில்டிங்கை அப்படியே அபandon பண்ணிட்டாங்க. ஆமாவா? It didn't fumigate it, is it? Until now nobody ever entered that building. இது இருக்கு என்னது? இன்னும் இருக்கு. இப்போ யார் போக வேண்டியது? நம்ம தான் இல்ல. டேய் ஓசில ட்ரக் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓசில போதை கிடைக்குது. போதையா இருப்போம்டா. 2 in 1 போதையும் கிடைக்குது உனக்கு. பேய் I think it's fumigatingல. Fumigateனா அந்த மோல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது there is so என்ன சொன்னாங்கன்னா there's an experiment, something that was made. நான் இங்க படிச்சேன் இதை. I'm not sure how true it is. அந்த பாசன்னு சொல்லுவாங்க, அந்த பாசை தமிழ்ல. இல்ல அது மட்டும் இல்ல, நீ வந்து the way you listen music in a certain frequency irritates you. Okay, நீ செல்ல ஃப்ரீக்வன்சில அந்த பாட்டு கட்டனா சரி. நீ மாஸ் படம்னு சொல்றிய, உனக்கு தெரியும் நீ மாஸ் படம் கேட்கும்போது உனக்கு வந்து அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது ஏன் தெரியுமா இன்னும் மாசா தெரியும்? ஏன்னா because the sound is louder. If the sound is softer, you feel like there's something missing. Correct. So mass needs loudness because that certain frequency, it goes to a certain frequency. That certain frequency actually makes you hallucinate. The certain frequency, இந்த frequency hallucinate மட்டும் நீ அங்க மோல் ஆச்சுன்னா you can go to a different kind of level. பட் அந்த மோல் வந்து கேன் சொல்றாங்க உன்னை ஒரு மாதிரி போதையா இருக்கும். அது கேள்விப்பட்டிருக்கேன். I just don't know what's the actually நீ மோலோ and அந்த frequency எடுத்தா you can get into a terrible this one trance. தெரியல. So I don't know what he went through. Actually it's very you know what you can see, this very true. இது நான் எதுக்கு சொல்ற போது கேட்டுங்க, உரிமை அடிக்கிறாங்களே, because that gives a certain frequency. Even it hits you feel trance.
ஸோ போன வருஷம் அது சொல்லும்போது அது சொல்ல பட் யா உரிமை அடிச்சா அவனுக்கு அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் சில பேருக்கு அந்த சாமி பாட்டு கேட்ட ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வருது பிகாஸ் தே ஹிட் த ஃப்ரீக்வன்சி தட் திஸ் பீப்பிள் கேன் ஹிட். தட்ஸ் வை தே சே லைக் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இஸ் பிகாஸ் யூ ஆர் மென்டலி நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஃப்ரீக்வன்சி. யூ ஆர் வெரி இன் காமர் ஃப்ரீக்வன்சி வில் ஹெட் இட். ஸோ நீ இடத்துக்கு சில இடத்துக்கு நீ பேய் வீட்டுக்குலாம் போகிறேன்னு சொல்ல உனக்கு காமாக இருக்கு பிகாஸ் தேர்ஸ் நோ ஃப்ரீக்வன்சி. The frequency is a very in a calm tone. So some people will feel calmness there. ஸோ அடுத்த அந்த இது வாங்கிட்டு போகிறேன். இந்த ட்ராயிங்கெல்லாம் ஒன்று இருக்கும் தெரியுமா, வாங்கிட்டு ஒரு குச்சி டிங். ஓ அந்த அடிச்சு போனா அது கிளான்ஸ் பண்ணிடுறா. கிளான் ஃப்ரீக்வன்சி ஏற்றி விட்றேன் உனக்கு. அடிச்சுனே ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகல. அதுக்கு நீ என்ன தெரியுமா தனி பாட்டில் அந்த பேய்க்குலாம் அடிப்பாங்க டங் 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 இதுக்கெல்லாம் அடிப்பாங்களா எதுக்கு? சாவுக்கு சாவுக்கு அடிக்கிறதுலடா, நான் ஃப்ரீக்வன்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த சிம்பிள் அந்த என்ன அந்த அந்த போலும் இதோ இருக்குமா ஸ்பூன் மாதிரி ஒன்று. ஓ அதுவா? இல்ல அதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கு. Hey, you know why this is spiritual? Because that's the frequency. ஆமாமா அதான். பட் ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஏய் சம்டைம் டிக்டாக்ல எனக்கு வரும் தெரியுமா, இந்த ஃப்ரீக்வன்சி கேரு உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். அதான் நம்மளுக்கு அது வேணாம். நம்மளுக்கு பேய் வரணும். நம்புக்குன்னு நம்பல இருக்காத, உனக்கு அது வேணாம். நான் அங்க பாரு இப்ப அவன் சொல்ற மாதிரி அந்த அடிச்சிட்டு இழுப்போம் தெரியுமா. ஸோ வந்து டிக்டாக்ல சம்டைம்ஸ் வீடியோ வரும், இந்த வைப்ரேஷன் கேட்டா உன் மைண்ட் எப்படி காம் ஆகும் அந்த மாதிரி. அது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம கொஞ்சம் கூட அடிப்போம்ல. அடிச்சோம் நீ அந்த டாக்டர் செஞ்சு அடிச்சோன்னு கோம்ப வச்சுதான் அடிக்கணும். இல்ல ஆக்சுவலி பாப் மியூசிக் ஹேஸ் a certain frequency you have to hit. ஓ அது நீ மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சில தான் மிக்ஸ் பண்ணும். அது இருக்கு. அது நான் அந்த வீடியோ actually rock also same one. They feel very tranced when they no hard rock இருக்கும். metal rockலாம். Yeah, heavy metal. அது மாதிரி மாரி அது அந்த மாதிரி. ஆனா உங்களுக்கு இந்த வாரம் வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா I know this week's video got a bit too serious in the middle, but that's how you know sometimes we don't know where the stories are leading. But you know if they are comfortable sharing, we're okay to hear, but you know you just know what kind of show you're into. We are generally we don't take this kind of stories. Actually இது டு சொல்லணும் என்னன்னா எங்களுக்கே தெரியாது யார் காலர்னு. ஆமா நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, ஓ நீங்க காலர் செட் அப் பண்ணிட்டீங்க. செட் அப் பண்றது இல்ல, எங்க ப்ரொடியூசர் தான் வந்து இந்த காலர் இருக்காங்க நீங்க பேசுங்க. இப்போ இவன் ஹலோ அப்படி பேசுவான் தெரியுமா, அதே தான் முத இவன் எப்படி பேசணும் அதே தான் நாங்கள் முத அவன் குரலை கேட்போம். And also when they submit the story இது ஃபுல் டீடைலே சொல்ல மாட்டாங்க. ஆமாயா, நாங்க வந்து சம்மரி சொல்லுவோம். இவ்வளோ டீடைலா போச்சுன்னா some people you all do share these kind of stories, but just remember this is a decision that I made during English toss up itself, not to have this kind of stories, because it kind of இல்ல எங்க போவோம் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியும். ஒண்ணு அப்புறம் நாங்க 3 பேரும் ஆம்பளைங்க, நாங்க வந்து இத பத்தி பேசினாலே ஜோக்கா பேசிட்டு இருக்கோம். this can offend, right? These are things you don't joke about. Yeah. So we don't want to talk about it. Correct. But But we are in a sticky situation. Correct. Our characters is that we always make joke about everything. Sometimes that's my coping mechanism. I make joke about everything. Yeah. Same as him. Yeah. So but remember that one time we were talking about it, that you're saying that have you seen we became a sick people because nowadays we see everything so funny. So actually life is everything became very funny. So but that doesn't mean that we don't feel sensitive. We do feel sensitive about certain things, but the thing is that we look at it in an open mindset. But we cannot expect that எல்லாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து ஜெனரலி எல்லாத்தையும் சிரிச்சிருவேன். ஆமா இல்ல அவன் ரொம்ப சிரிப்பான் எல்லாத்துக்கும், நானாவது கொஞ்சம் புல் பேக் பண்ணிடுவேன். அவன் எல்லாம் சிரிச்சிட்டு இதுக்கு சிரிக்க கூடாதுல. So yeah I hope you all understand it. We didn't make our intention is not to make any jokes out of it. But அது அங்க போனேன்னா நாங்க நிப்பாட்டிட்டோம். ஆமா தெரியல. So anyways உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா அந்த ஆள் காதல வந்து பார்க்க மாட்டேன் ஒரு ஆள் சொன்னா, ஆனா காதல் இந்த வாரம் வந்து ஒரு கெஸ்ட் இருக்காங்க. யாருன்னா ரூபினி. ரூபினியோட காதல் கதை சொன்னேன். ஐயோ ரூபினியோட காதல் கதை கேட்டேனா அழுதுருவா. ஆக்சுவலி ரூபினி தான் கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீலிங் தெரியுமா? இல்ல நானே அதை சொன்னேன், நீ செம்ம ஒரு ரெட் ஃபிளாக்லா. ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிச்சு பிகாஸ் இட்ஸ் a first love story. என்னாச்சு? ரிஜெக்டட். ஓ நீ ரிஜெக்ட் பண்றியா? அந்த இதுல வர மாட்டியா கரெக்டட் மச்சி நடிப்பாங்களே என்ன படம் மன்மதன்ல இந்த ரிஜெக்டட் நடிப்பு. இந்த வீடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கு. ஓ அது முதல்ல வந்துறேன். நான் காதல நிறைய பேர் காதல் கதை எப்படி தெரியும் நினைக்கிறாங்க, இந்த வாரமே ஷூட் பண்ணி இந்த வாரம் காதல கதை வந்து இப்ப நான் 10வது எபிசோட்ல ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்பதான் 6 எபிசோட். ஆக்சுவலி தோஸ்தா மட்டும் தான் வாரம் ஷூட் பண்ணி வரோம். அவன் காதல் கதை 10 எபிசோட் பண்ணிடுறான்.
ஏன் நான் ஒருத்தன்ல. anyways உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா நான் அப்டேட் கொடுத்தேன் 40,000 சப்ஸ்கிரைபர் வந்து நாங்க ஒரு லைவ் ஷோ பண்றோம். அதே நேரத்துல மேபி நெக்ஸ்ட் வீக் when this show அந்த vlog வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. vlog வந்திருக்கோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த வாரம் வரும். வரலன்னா நீங்க அதுக்கு அடுத்த வாரம். பட் if in the 2 weeks is still in the editing process. I think they all saw the first few clips of the editing. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எங்கேஜிங்கா இருந்துச்சு the first few seconds are engaging. ஆனா எடிட் பண்ணோம். So it's going through it. Once we're done, we'll let you know. With that being said, thank you so much for watching. My name is Jivan. Davi Punan. And I'm Krish. See you in the next one. Ciao. Ciao.